வணக்கம் அம்மனோர்களே, ஜேர்மனிலிருந்து உங்கள் தரன். இன்று எதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம்னா, ஐநா சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதற்கு பிறகு நாங்கள் எப்படி செயல்பட போகிறோம்ன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு உரையாட போகிறோம். அதற்கு முதல் நாங்கள் எங்கள் தியாக தீபம் திரிவனன் என்ற நினைவு நாட்களில் இருக்கிறோம். அந்த அந்த புனிதருக்காண்டி கதிரண்ணா எழுதின ஒரு பாடலை இப்போ கேட்டு கொண்டு இருக்கோம். ஆக்கள் எல்லாம் வெறும் வரையும் அந்த பாடலை கேட்டு போட்டு நாங்கள் இந்த தலைப்பின் கீழே உரையாட ஆரம்பிப்போம். எங்கள் திலீபனே, எங்கள் தீபமே, உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே. எங்கள் திலீபனே, எங்கள் தீபமே, உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே. பசி மறந்த பார்த்தீபா பாரதம் மூடியதே இதயம். பசி மறந்த பார்த்தீபா பாரதம் மூடியதே இதயம். ஈழத்தின் வலிகள் இங்கே தொடர்ந்ததே முள்ளிக்கரையே. ஈழத்தின் வலிகள் இங்கே தொடர்ந்தது முள்ளிக்கரையே. எங்கள் ஈழமே, எங்கள் திலீபனே, உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே. எங்கள் ஈழமே, எங்கள் திலீபனே, உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே. ஈழத்தாகமே எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா. நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழினத்துக்காக நீயே. நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழினத்துக்காக நீயே. எங்கள் திலீபனே, எங்கள் தீபமே, உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே. எங்கள் திலீபனே, எங்கள் தீபமே, உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே. மிக்க நன்றி அண்ணா அந்த பாடல் எழுதினதுக்கு. கதைக்குள்ள கேட்குதாண்ணா? வணக்கம் தரன். வணக்கம். ஓமண்ணா, இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற விடயம் ஐநா சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட போகுது. இதில் இதுக்கு பிறகு எங்களோட நாங்கள் எங்களை எப்படி கட்டமைக்க வேணும்,
எப்படி கட்டமைக்க போகிறோம் இதை பற்றி தானே எங்களோட உரையாடல் அமைய போகுது. ம். நீங்கள் எப்படி இந்த எங்களோட இதுக்கு பிறகு ஐநாண்டு இது வந்து தீர்மானம் இப்படி அது வந்து இந்த செயலாளர் சொன்னபடியே தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எங்களோட எதிர்வினையால் நாங்கள் எப்படி எங்களை கட்டமைக்க போகிறோமண்ணா? முதல்ல தரன் நேற்று இரவு சகோதரர் விழித்தளி 27 அவருடைய தளத்துக்கு நான் சென்றிருந்தேன். ம் அங்கே மிக ஆக்கபூர்வமான கலந்துரையாடல்களை செய்திருந்தார்கள் அனைவரும். அந்த விழித்தெழு இணையதளத்திற்குள் பங்கு பெற்றியவர்கள் ஒவ்வொரு இளையோர்களும் மிக சிறப்பாக பேசினார்கள். அந்த சந்தோஷங்களோடு அவர்களுக்கு நாங்கள் நன்றியை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு நாங்கள் விடயத்துக்குள் செல்வோம். என்றால் இந்த கருத்தாடல்கள் என்பதும் அதன் தெளிவு என்பதும் இந்த ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒரு பகுதியாக தொடர்ச்சியாக இன்று இந்த டிக்டோக்கை ஒரு ஆடல் பாடல்களுக்காக பயன்படுத்துகின்ற போது இதை ஈழத்தமிழர்கள் ஒரு ஆயுதமாக அதை உருவாக்குவதும் தொடர்ச்சியான அந்த கருத்தரங்கை செய்வதும் அது எமக்கு கிடைத்த அந்த நேரங்களை சரியாக பயன்படுத்துகின்றார்கள் அவர்களும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிக பெரும் உண்மை. விடயத்துக்குள் செல்வோம் தரன், கேளுங்கள். ஆமாண்ணா, இப்போ வந்து ஐநாடு தீர்மானம் நிறைவேற்றப்பட போகுது. இதற்கு பிறகு எம்மை வந்து நாங்கள் எப்படி கட்டியமைக்க போகிறோம்ண்ணா? இப்போ தரன் முக்கியமாக நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் நாங்கள் போன வருடங்களில் இருந்தே சொல்லிக் கொண்டிருந்தோம். மோகன் மேட்ரி பீரிக்ஸ் போன்றவர்கள் உரையாற்றிய பிறகு பொதுச்சபையின் ஊடாக நியோக உரையாற்றி சென்ற போதும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இப்படித்தான் பாதையை மூடப் போகின்றார்கள் என்பதையும் சொல்லி இருந்தோம். அதற்கு பிறகு இந்த பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டும், அது ஒரு பெரும் அணியாக வேலை செய்யலாம் என்பதையும் சொல்லி இருந்தோம். அதை இந்த எங்களுடைய மக்கள் அதையும் கேட்டவர்கள் அல்ல. அரசியல் ஆசனங்களில் அமர வேண்டும் என்பதால் அதையும் தோற்கடித்தார்கள் பிறர். இங்கே இருக்கின்ற இந்த தீர்மானம் 2025ஆம் ஆண்டுக்குரிய இறுதி நொடிகளில் நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த தீர்மானம் வருகின்ற மாதம் இது வாக்கெடுப்புக்கு செல்லும். அப்ப இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு சென்ற பின் இதை எத்தனை நாடுகள் எம்மோடு இணைந்து வேலை செய்கின்றார்கள், நாம் இந்த கருத்தாடல்களை கொண்டு போக வேண்டும் என்று இதற்குத்தான் நாங்கள் தலையில் அடித்ததுபடி புலத்தில் ஒரு கட்டமைப்புக்கு கீழ் நாம் நிற்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக சொல்லியிருந்தோம். ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அந்த உறுப்பு நாடுகளின் நிற்கின்றவர்களும் இன்று பொது கட்டமைப்பாக நிற்கின்றவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி கொண்டு எமக்கு பிடிக்காத விடயங்களை உள்ளடக்கி வருகின்ற பொறிமுறைகளை நாம் தோற்கடிக்க வேண்டும். அப்ப இது எந்த வகையில் நாங்கள் செய்திருக்கின்றோம் என்றால், இங்கே நான் பார்ப்பது என்னுடைய இந்த சிறை வாசங்களுக்கு பின் வந்து ஐக்கிய நாடுகள் சபைகளில் தன்னுடைய மண்ணில் பிறந்தவர்களையே ஒரு இன அழிப்பு செய்திருக்கின்ற விடயத்தை பல ஆதாரங்களோடு நீதியரசர்களோடு பந்தர் போபவர்கள் அனைவரிடமே நாங்கள் கையளித்திருக்கின்றோம். அதே போன்று பொது கட்டமைப்புகள் ஊடாகவும் கையளித்திருக்கின்றோம். அரச நிறுவனங்களிடமும் கையளித்திருக்கின்றோம். அரச நிறுவனம் என்பது இலங்கையில் இருக்கின்ற அரச நிறுவனம் அல்ல, உலக தேச பரப்பில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய நிறுவனங்களோடும் நாங்கள் இதை கைச்சாத்திட்டு இருக்கின்றோம். இங்கே எல்லாமே அளிக்கப்பட்டும் எந்த வகையில் இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஈழத்தமிழர்களுக்கு பொறுப்பு கூறுவதில் தயங்கி நிற்பது என்பதை பார்க்க வேண்டும். அல்லது எம்மை எல்லோரும் மேவி நிற்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கணும். எம்மை எல்லோரும் மேவி நிற்பது என்பது எம்மை அடக்கி ஆள்வது. இந்த துணிப்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே முதலாவது விடயம் நாங்கள் பார்ப்பது, ஒரு தீர்மானம் வருகின்ற போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அது வாக்கெடுப்புக்கு செல்லுகின்றதும் இந்த இரண்டு விதிமுறைகள் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபைகளில். ஒரு முறை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுவது, இல்லையேல் அது வாக்கெடுப்புக்கு சென்று நிறைவேற்றப்படுவது. அப்ப இந்த தீர்மானத்தை
இல்லாமல் செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் வேலை செய்ய போவது அல்ல. வந்திருக்கின்ற தீர்மானத்தை முறியடிப்பதற்கு இந்தியா, பாகிஸ்தான், சைனா இப்படியான நாடுகள், இலங்கையோடு ஒட்டி நிற்கின்ற நாடுகள் எப்போதும் இலங்கைக்காகவே நிற்கப் போகின்றார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால், இந்த 2 ஆண்டுகளிலும் இந்த ஈழத்தமிழர்களினுடைய இந்த பயணமும் இந்த காசாவினுடைய போர் வடிவத்திற்குள்ளும் ஈழத்தமிழர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். நாங்களும் தொடர்ச்சியாகவே இந்த உலகப்பரப்புக்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது போல், நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தது போல், இன்னொரு தேசத்தில் இப்படி ஒரு போர் நடைபெற்று அந்த மக்களை அழிக்கின்றதையும் அந்த மக்கள் படுகின்ற துன்பங்களையும் இந்த ஒரு உலகில் வாழ்கின்ற சமூகம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஈழத்தமிழரும் ஏதோ ஒரு வழியில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருக்கின்ற உறுப்பு நாடுகளோடும் ஐக்கிய நாடுகள் சபைகளில் மனித உரிமை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். எல்லாத்தையும் தோற்கடித்த இந்த உறுப்பு நாடுகள், இந்த இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து தமிழர்களுக்கு செய்த கொடூரம் தான் இன்று ஒரு புறம் காசாவில் இத்தனை உயிர்களை இன்று இந்த உலகப்பரப்பில் இருக்கின்ற மனித செயல்பாட்டாளர்களின் விழிகளில் இருந்து வடிகின்ற அந்த நீர் துளிகளும் அவர்களின் மனங்களில் வெடித்தெழுகின்ற இந்த பூகம்பத்தினுடைய அழிவுகளுக்கும் வித்திட்டவர்கள் இவர்கள்தான். நான் அவர்களுக்கும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இன்று இந்த போரை நிறுத்த முடியாத அளவு இத்தனை நாடுகள் சேர்ந்தும் நீங்கள் இது நடக்கிறது என்றால் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு செய்த மிக பெரும் அநியாயம். ஒரு போர் முடிந்து ஒரு 3 ஆண்டுகளுக்குள் இந்த ஐக்கிய நாடுகள் சபை அவர்களுக்கு நடந்த இந்த துரோகமும் இன அழிப்பு என்கின்ற வேதனைக்கும் ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இன்று இந்த காசாவில் இத்தனை அழிவுகள் நடந்திருக்காது, இத்தனை சிறுவர்களினுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்காது, இத்தனை பெண்களினுடைய அவலங்களும் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்காது. வயதானவர்கள், பெண்கள், ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு காத்திருக்கின்ற பெண்கள் எல்லாமே இதற்குள்ளால் சிக்கப்பட்டு நிற்பதற்கு காரணம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைதான். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற உறுப்பு நாடுகள் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்ப மீண்டும் ஏன் எம்மை தோற்கடிக்கிறார்கள் என்று நாங்கள் எல்லாற்றையுமே உற்று பார்க்கின்ற போதுதான் இங்கே எமக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒன்று மட்டும் புரிகிறது. ஒரு ரபியாலேயோ, ஒரு பீரிக்ஸ் அவர்களாலேயோ, ஒரு கிருபாவாலேயோ அல்லது ஒரு பொஸ்கோவாலேயோ இதை சரி செய்து விட முடியாது. தெளிவா நான் சொல்றதை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நான் சொல்லுகின்ற எங்களினுடைய ஈழத்தமிழர்கள் இவர்களால் இதை சரி செய்து விட முடியாது. இவர்களுக்கு ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களினுடைய ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. இந்த அமைப்பில் இருந்து அது கிருபா அவர்களாக இருந்தாலும் சரி, பொஸ்கோ அவர்களாக இருந்தாலும் சரி, பீரிக்ஸ் அவர்களாக இருந்தாலும், ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஈழத்தமிழர்கள் அவர்கள் நின்று ஐக்கிய நாடுகளில் காய் நகர்த்துவது போன்று இந்த ஈழத்தமிழர்களுடைய இந்த பெரும் அமைப்பு ஒவ்வொரு நாடுகளுக்கும் காய் நகர்த்த வேண்டும். அப்ப பலர் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளையும் சந்தித்து நட்புறவுகளை ஏற்படுத்தி நாம் எமது இலட்சியத்தை தேடி ஓட வேண்டிய பங்கும் உழைப்பும் ஒவ்வொரு ஈழத்தமிழரிடம் இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாங்கள் குறிப்பிடுவது அதுதான். அப்போ ஒரு தீர்மானத்தை இன்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானத்தை நாம் தோற்கடிக்க போகின்றோம் என்றால் அதான் நான் குறிப்பிடுவது. இவர்கள் தீர்மானம் வந்த பிறகு நாங்கள் கதைப்பதில் ஒரு பிரியோசனம். எனக்கு ஒரு கேள்வி வந்திருந்தது. எங்கட ஐநால நிக்கிற பிரதிநிதின்னு சொல்லப்படுற யாரை பார்த்தாலும் போய் பார்த்தாலும் தனி மனித ஒழுக்கத்துல கழிவுலன்னு சொல்லினோம். அவர்களை ஒவ்வொருத்தரையும் புதக்கணி எடுத்து பார்த்தால் தனி மனித ஒழுக்கத்துல எங்களுக்காணி ஐநால செய்யப்படுறன்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தனி மனித ஒழுக்கத்திலேயே கழிவுல இருக்கும் போது இவரால் எங்களுக்காண்டி உண்மையா ஏதாவது செய்துவிட முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்களா? இல்ல, இது நான் இப்ப ஒரு தனி மனிதனினுடைய பிரச்சனையும் அவனுடைய வாழ்வியலும் ஒரு இனத்தினுடைய
அடையாளப்படுத்தி நிற்கின்ற ஒரு வேலை திட்டத்திற்கும் இங்கே அதை நாங்கள் சிக்குப்பட வைக்கக்கூடாது. இப்ப நாங்கள் யாரும் அந்த நின்று இப்ப உதாரணமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற சௌரர் பொஸ்கோ அல்லது கிருபா அவர்கள் அல்லது பீரிக்ஸ் அவர்கள் ரவி யாராக இருந்தாலும் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இவர்களினுடைய சொந்த வாழ்வுக்குள் நாங்கள் நிற்க வேண்டிய தேவை எமக்கு அல்ல. ஒரு மொழி ஆழ்மையை கொண்டு நிற்கின்ற ஒரு மனிதராக, ஒரு அரசியலை தெளிவாந்து பார்க்கின்ற ஒரு மனிதராக, இப்ப பொஸ்கோ அவர்கள் கிருபா அவர்களை போன்றவர்கள் தமிழர்களினுடைய மிக பெரும் பொக்கிஷம். ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், அந்த 2010, 2011, 2012க்கு பிறகு இங்கே ஒரு மிக பெரும் ஒரு ஊடுருவல் வேலை திட்டங்கள் நடந்திருக்கிறது. அந்த ஊடுருவலின் வேலை திட்டம்தான் கிருபாகரன் அவர்கள் ஒரு தனியாகவும், அவர் தேசிய தலைவர் இருக்கிறார், தங்கச்சி அவர்கள் வருகிறார் என்று அந்த அணியோடும், இங்கே இன்னொரு புறம் விளக்கேற்றியவர்களோடு பீரிக்ஸ் அவர்களும், இன்னும் ஒரு புறம் அண்ணா பொஸ்கோ அவர்கள் இன்னொரு புறமாகவும், ரவி அவர்கள் இன்னொரு புறமாகவும், மற்றது உருத்திரகுமார் அவர்கள் இன்னொரு புறமாகவும் என்று இப்படி ஒரு உளவியல் தாக்கத்தை இந்த உலகப் பரப்பில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் பகைவன். அப்ப இதையெல்லாம் நாங்கள் களைந்தறிந்து எமக்கு என்ன தேவை? ஒரு ஆற்றல் மிக்கவர்களை கொண்டு வந்து அந்த காயை நகர்த்துவது. இப்ப உதாரணமா நீங்கள் பாருங்கள், இன்று நீங்கள் 300 பிள்ளைகள் கூட நீங்க உள்ளுக்கு கொண்டு போங்கள், உங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்காது. இதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களோடு உள்நின்று எந்தெந்த காய் வடிவங்களை நகர்த்த சொல்லுகின்றார்களோ நாங்கள் அங்கே நகர்த்த வேண்டும். அப்ப இந்த 17 ஆண்டுகள் இந்த காலங்களை இழுத்தடிப்பதால் இங்கே எல்லாமே சிதைக்கப்படும். அது எங்களுடைய ஒற்றுமையும் சிதைக்கப்படும், ஒருவர் மீது வன்மங்களும் ஏற்படுத்தப்படும். இனி அவரினுடைய சொந்த வாழ்வை எல்லாம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு இங்கே இடம் இல்லை. இது ஒரு இனத்தினுடைய அவருடைய சொந்த வாழ்வுக்கான ஒரு பயணம் அல்ல. இது ஒரு இனம் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் குரலாக அவர்கள் அங்கே நின்று அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் அவர்களை கிளறி பார்க்க தேவையில்லை. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா 2 ஊடகவியலாளர் 2009க்கு முன்னதே எங்களோட போராட்டம் சம்பந்தமா ஊடகவியலாளர் ஆய்வாளர் சொல்லி கொண்டு 2 பேர் தெளிவா சொல்றாரு. இவர்கள் ஐநாக்கு முன்னாள் ரீல்ஸ் போடுறாங்க, படம் காட்டுறாங்க. இதை நீங்க அப்படி பாக்குறீங்க? இப்ப அதைத்தானே நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இவர்கள் எல்லோரும் அவர்களினுடைய ஒரு அணிகளுக்கு அவர்களினுடைய ஒரு செயல்பாட்டுக்கு கீழ் நிற்பவர்கள். ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளம் என்பது அது ஒரு ஈழத்தமிழனின் தலைமைச் செயலமாக இருக்க வேண்டும், அல்லது ஈழத்தமிழர் பேரவையாக இருக்க வேண்டும். இவர்களின் கீழ் ஒருமித்த அந்த பயத்தோடும் பண்புகளோடும் பயணிக்கக்கூடிய அளவு இங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குத்தான் நாங்கள் சொல்றோம், இதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் தன்னுடைய சொந்த வாழ்வுக்காக ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று போட்டோவை போடுவது, ஒரு வீடியோவை எடுத்து போடுவது, இதையெல்லாம் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அமைப்பு தேவை. அதுக்கென்று ஒரு சத்திய கோட்பாடு தேவை. ஐக்கிய நாடுகளுக்குள் செல்லுவது இந்த வருடம் இந்த 100 பேரும் செல்லுகின்றார்கள், அடுத்த 2026 இந்த 150 பேர் செல்லுகின்றார்கள், அடுத்த 2027 இந்த 200 பேர் செல்லுகின்றார்கள் என்ற ஒழுங்குபடுத்தி அதற்குரிய விதிமுறைகளை ஒன்று சேர்த்து ஈழத்தமிழர்களுக்கு என்ற ஒரு ஊடகத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். நாங்கள் இங்கே தனிமனித தாக்குதலை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இந்த போர் 17ஆம் தேதி 5ஆம் மாதம் முடிவடைந்த பின் இங்கே நான் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற எங்களினுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள். அவர்களை எடுத்து நாங்கள் கிளறிக்கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் அல்ல. எங்களுக்கு என்ன தேவை? நான் என்ன செய்தேன்? நான் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கின்றேன், ஒரு ஈழத்தமிழனுடைய அடையாளத்தோடு இருக்கின்றேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த பூமி பரப்பில் வாழுகின்றேன். என் அடுத்த சந்ததிக்கு நான் என்ன செய்து விட்டு போகின்றேன்?
அவ்வளவுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இவர் அங்க அந்த இது பண்ணியிருக்கிறார், இவர் இதை பண்ணியிருக்கிறார், அதை பண்ணியிருக்கிறார். எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். ஆனா இதுக்கு உள்ளுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் நீங்க என்ன பார்க்க வேணும், எதை பார்க்கணும்? ஈழத்தமிழன் என்று சொல்லப்படுகின்ற போது அந்த பாதையை ஒரு அமைப்பின் கீழ் திறம்பட செய்து முடிக்க தெரியாத இந்த சமூகம் அவர்கள் மேல் குற்றம் சாட்டிவிட முடியாது. நீ ஒரு கட்டுப்பாடாக ஒரு அமைப்பின் ஊடாக இதை நீ வழிநடத்தியிருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்லுவது எல்லாம் உண்மை. அது நீங்கள் உங்கள் அமைப்பில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைக்கத்தான் வேண்டும், அப்படி என்கின்ற ஒரு பதார்த்தம் கூட இருக்கிறது. இங்கே நீங்கள் எதுக்குமே சரி செய்யாமல் அங்கே நிற்பவர்களை அவர்களுடைய சொந்த வாழ்வை விமர்சித்துக் கொண்டு நிற்பது அது எங்களுடைய விடுதலையினுடைய ஆரோக்கியம் கிடையாது. இப்ப மாவீரர்கள் என்பவர்கள் தூய்மையோடு மடிபவர்கள். அதுக்குத்தான் நாங்கள் சொல்லியிருப்போம். நாங்கள் எங்களை ஏன் இந்த இந்த உண்மையிலேயே இதுல வந்து ஒரு தெளிவுபடுத்த ஒரு விடயம் என்ன, சொந்த விடயம் அவர்கள் 3 நாள் கல்யாணம் செய்யறது அதுல வந்து சொந்த விடயத்துக்குள்ள உட்படுத்துகிறது. போலித்துவாராக பின்னால் நிற்கிறதும் விளக்கேற்றவருக்கு பின்னால் அங்க போய் நின்று விளக்கேற்றதும் இதுல வந்து பொதுமக்கள் விடயம் தானே, இது வந்து சொந்த விடயம் இல்லை தானே. இப்ப நீங்க ட்ரெண்ட் இது அதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. பகைவனுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது என்ன தரன், எவ்வளவுக்கும் புலத்தையும் எங்களுடைய மண்ணையும் பிரித்து ஆள்வது. இது புரிஞ்சாலே உங்களுக்கு புரியும். அதான் நான் சொல்லியிருப்பேன். சகோதரர் கிருபா அவர்கள் ஒரு புறம் தங்கை அவர்களோடு அண்ணா அவர்கள் இருப்பது என்பது போன்றும், இங்கே பீரிக்ஸ் அவர்கள் விளக்கேற்ற சென்றதும், இந்த இப்படியான இங்கே எங்களுடைய அண்ணா போஸ்கோ அவர்கள் மீது ஒரு பழியை தூக்கி சுமத்தி வைத்து இன்று அவர் உள்ளுக்கு வராமல் நிற்கின்ற விடயங்கள் என்று இங்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பல பிரச்சனைகளை நாங்கள் தூண்ட வேண்டிய தேவை எமக்கு அல்ல. நாங்கள் வந்து இதையும் வந்து தோண்டாமல் கடந்து போவோம். நீங்க சொல்றீங்களா என்னன்னா, ஒட்டுமொத்த பெண் போராளிகள் மீதும் வந்து இந்த ஐநாடு பயணிக்கிற நபர்ல ஒரு இதர் வந்து குற்றச்சாட்டு இருந்தால் பாலியல் இதுகளில் பெண் போராளி ஈடுபட பொதுவாக ஒரு இந்திய மீடியாக்கும் பேட்டியும் கொடுத்துருந்தார். அப்ப வந்து அதுக்குள்ள வந்து கணக்க விமர்சனங்கள் வந்து தாங்கள் செய்யற வேலையை மறைக்கத்தான் இவர்கள் வந்து தங்களை புனிதப்படுத்துறதுக்காண்டி பழிவாங்க ரீதியா வந்து பெண் போராளிகள் மீது வந்து இதை வந்து சொல்லிட்டு தப்பிக்கிறோம் என்ற ஒரு இதுவும் வந்திருந்தது. அந்த அப்படிப்பட்ட பாரிய விமர்சனங்கள் எல்லாம் இவர் மீது இருக்கும்போது இந்த ஏதோ ஒரு இதுல வந்து மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இல்லை. இது இந்த விடயங்கள் கொடுக்கின்றது. இதைத்தான் நான் சொல்றோம். இந்த அவநம்பிக்கைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு அணியின் கீழ் நிற்க வேண்டும். இல்லையால் கண்டவர்கள் எல்லாம் இப்படித்தான் போகிறார்கள். இவர்களின் காலங்களுக்கு பிறகு இங்கே அதான் நான் சொல்றேன் பாருங்கள். இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம். ஈழத்தமிழர்கள் இதை நோக்கிய தெளிவார்ந்த சமூகமாக, தெளிவார்ந்த மனிதர்களாக எம்மை நாம் வளர்த்து கொள்வதற்கும் அவர்களோடு போய் நின்று அதை சரிபட செய்வதற்கும் இங்கே நாம் தயாராக இல்லை. அப்ப நாங்கள் அது தயாராக இல்லாத நாங்கள் எப்படி இவர்களை விமர்சிக்க முடியும்? இப்ப உண்மையிலேயே இந்த சகோதரர் போஸ்கோ அவர்களோடு நின்ற பீரிக்ஸ் அவர்கள் எங்களுடைய போராளி அவர்களை அவமானப்படுத்தும் போது முதல் இறங்கி தட்டி கேட்டவர்கள் நாங்கள் தான். அந்த காணொளி இல்லாமல் போனது மேமக்காகத்தான், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னுக்கு நாங்கள் தான் நின்றோம் இருவரும். அப்ப அதே போன்றுதான் அதுக்கு பிறகு உங்களோடு போஸ்கோ அவர்கள் ஒரு ஒரு மிக பெரும் வாதத்தில் ஒரு அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் உங்களை எப்படி அதிலிருந்து உங்களுக்கு அதை புரிய வைக்கணும் என்று அவரும் புரியாமல் ஒரு மிக பெரும் வேலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளின் அணியை அப்படியே எறிந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. அப்ப நாங்கள் இவர்களை எறிய போறது கிடையாது. இதான் நீங்க 2 பார்வையை நீங்கள் பார்க்க வேண்டும். கதிராகிய நாங்கள் ஏன் இவர்களை தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்றால், என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பது ஐக்கிய நாடுகள் சபைகளில் இன்று என்னை விடவும் இன்னும் பலரை விடவும் இந்த மொழியை ஆழ்மையோடு இருக்கின்றவர்கள் தேவைப்படுகின்றார்கள். அப்ப அந்த இடத்தை நான் பூர்த்தி செய்ய வேண்டும். இன்னொரு அணி இதற்குள் தலைமையேற்று நின்று இவர்களிடம் கற்றுக்கொண்டு அவர்களை காய் நகர்த்துகின்ற போதே அவர்கள் நீங்க போங்கள், நீங்கள் இன்று பீரிக்ஸ் அவர்களிடமோ அல்லது போஸ்கோ அவர்களிடமோ அல்லது கிருபா அவர்களிடமோ போய் சென்று உங்களுடைய அணியை ஒழுங்கமைப்பு செய்துவிட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு கற்று தந்துட்டு நீங்க இதுக்குள்ள வர வேண்டாம் வர மாட்டீங்க. நீங்க சொல்ற விமர்சனம் தான். நீங்க இவருக்கு மேல விமர்சனம் வைத்தால் நீங்கள் அந்த இடத்தை சரி செய்து போட்டு எங்களோடு வந்து சொல்லுங்கள். இவர்கள் வெளியில போனா நாங்கள் அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுகின்றோம். ஆனால் அவர்கள் உடனே வெளியில போவார்கள்.
இப்ப நாங்கள் இங்க வந்து எல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்ன நடக்கிறது, தமிழர்களுக்கு என்னென்ன விடை நடக்கிறது. நாங்கள் நிற்பவர்கள் மீது நாங்கள் வன்மங்களை கக்க முடியாது. நான் அதான் சொல்லுவேன். எனக்கே நானே என்னுடைய போராளிகள் இரவு பகல் சோறு கொடுக்க வேண்டும் என்று ஓடி திரிந்து இவர்களில் விழுந்து தொழிலையும் சோறையும் கொடுத்து இப்படியான அவமானங்கள், ஒரு விபச்சார அவமானங்கள் என்று மண்ணில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்களும் இந்த சிறையில் இருந்து வந்து அவ்வளவு பேர் ஓடுபட்டு திரிந்தோம் வேலை திட்டங்களுக்காக. அப்ப அந்த இடத்தில் இவர்கள் கொண்டு வந்து கருத்தரங்கை வைக்கின்ற போது முதலாவது எதிர்த்தவர் நான் தான். ஆனால் நான் அந்த இடத்தில் நின்று மரியதாஸ் அவர்கள் உங்களுக்கு செய்த பிழையை, இந்த போஸ்கோ மரியதாஸ் அவர்கள் உங்களை பக்குவப்படுத்தாத நிலைமையை நான் இங்கே பக்குவப்படுத்த நினைக்கின்றேன். என்றால் அதுதான் மனிதனினுடைய மாண்பாக நான் நினைக்கின்றேன். என் இனத்தினுடைய விடுதலையாகவும் நான் நினைக்கின்றேன். எல்லோரையும் சேர்த்து கொண்டுதான் நான் பயணிக்க வேண்டுமே தவிர இவர்களை நான் விமர்சித்துக் கொண்டு என் நேரங்களையும் காலங்களையும் அவர்கள் மனங்களையும் புண்ணாய் கொண்டு நிற்பதற்கு நான் இங்கே இடமில்லை. நான் நிற்பது என் இனத்தினுடைய விடுதலை. நான் ஒரு பீரிஸ் அவர்களினுடைய விடுதலைக்காக நான் இங்கே நின்றவர் அல்ல. அவருடைய குடும்பத்துக்காக நான் நின்றவரல்ல. ஒரு கிருபாகரன் அவர்களுக்காக நான் நின்றவர் அல்ல. ஒரு போஸ்கோக்காக நான் நின்றவர். எல்லாரையும் நான் நினைத்துக் கொண்டு பிரிந்து நிற்காமல் ஒரு குடையுங்கள் நின்று இந்த வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பாக நில்லுங்கள் புலம்பிய தேசங்களில் இருக்கிற மக்கள் என்றது மட்டும்தான் நான் சுட்டி காட்டுவேன். ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இல்ல அண்ணா, நீங்கள் அண்ணா வந்து இந்த மக்களுக்காண்டி போராடினீர்கள், சிறை சென்றீர்கள். அதற்கு பின்னாலே வந்து போராளிகளுக்கு, உங்களோட சக போராளிகளுக்கு உங்களுக்கு பணியாடு உங்களோட நின்ற போராளிகள் அடுத்த அவங்களோட வாழ்வு அந்த அதுக்கான வேறு திட்டங்களும் செய்திருந்தீங்கள். அதுக்கு பிறகு இப்போ வந்து ஐநாவிலேயும் வந்து நின்று அப்பையிலிருந்து சிறையில இருந்து அதுக்கு பிறகு வந்து ஐநான்ற சாட்சியமா இப்போ ஜெனிவாவுக்கும் வந்து நிற்கிறீங்க ஐநாட சாட்சியமா. இப்போ நீங்கள் இங்கே வந்ததுல வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, கதிராகிய நீங்கள் வந்து உங்களோட பார்வையில் வந்து இந்த நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்ற ஐநாட செயற்பாடுகள் இதை பற்றி நீங்கள் எங்கள் மக்கள் இது தொடர்பாக வந்து உங்களோட பார்வை எப்படி இருக்காங்க? மிக சிறப்பான கேள்வி இன்று நீங்கள் எடுத்திருக்கின்ற கேள்வி. இதுல முக்கியமா நான் பார்க்கிற விடயம், எனக்கு தேவை என்னுடைய இனத்தினுடைய விடுதலை. இந்த விடுதலைக்காக நான் எங்கேயெல்லாம் போக வேண்டுமோ அங்கேயெல்லாம் போகிறேன். சரி, கதிராகியவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய இந்த 2023 பிற்பாடு அவர்களுடைய ஒரு நடவடிக்கைகளோடு நாங்கள் சாட்சியங்கள் அளிக்கிறோம். எங்களுடைய வேலை முடிந்துவிட்டு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் எங்களினுடைய வேலை நிறைவு பெற்றது. என்னால் முடிந்த அளவு சாட்சியங்களை வழங்கியிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் நாங்கள் ஏன் இதை ஒரு தொடர்பாக வைத்துக்கொண்டு யார் எங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு தங்களை தயார்படுத்துகின்றார்கள் அல்லது ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மைக்காகவே நாங்கள் இருக்கின்ற காலத்தை அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை என்பது எங்களுடைய இனத்தினுடைய மிக பெரும் ஒரு அடையாளமாக நாங்கள் நிற்கின்றோம். எங்களுக்கு யாருமே கிடையாது. ஒரு அயல் நாடு எமது உதவி கிடையாது, அல்லது ஒரு பக்க நாடு எமக்கு உதவி கிடையாது. எதுவுமே இல்லாத போது என் இனம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை இறுக்கி பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக, அங்கேயும் ஊழல்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் நிற்கின்றோம். அதையும் நின்று கொண்டு இங்கே என்னென்ன நடைபெறுகிறது, என்னென்ன பிழைகள் நடந்திருக்கிறது, எதை சரி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அதுதான் இந்த கருத்தரங்குகளில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபைகளில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், ஒரு தீர்மானம் வருவதற்கு முன் நாங்கள் உலக தேசம் எங்கும் எமது வேலை திட்டத்தை பரவி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எமக்காக ஒரு அணியை கொண்டு வந்து அங்கே இறக்கி உரையாட வேண்டிய தேவைகளும் நிறைய இருக்கிறது. இப்ப இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை அரசாங்கம் தங்களுக்காக பல நாடுகளை கொண்டு வந்து அவர்களினுடைய பேச்சுக்களையும் அவர்களுடைய ஆதரவையும் தேடி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப ஈழத்தமிழர்கள் சார்பில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இல்லை. எங்களினுடைய தமிழர்களை விட யாருமே எமக்காக ஒரு பெரியதாக நின்று கொண்டு இல்லை இதை செய்யக்கூடாது என்று வாதிடுவதற்கு இங்கே யாரும் அல்ல. அப்ப நாங்கள் அதுதான் பார்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியா எமக்கு ஒரு அணி தேவைப்படுகிறது. எமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எப்படி நாங்கள் தூக்கி நிற்பது போல் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இந்த காய்களை நகர்த்தி அதை திறன்பட செய்வதற்கு எமக்கு ஒரு பெரும் அணி தேவைப்படுகிறது. அந்த அணியின் ஊடாகத்தான் நாங்கள் எதையும் சாதித்து விட முடியும். நாங்கள் இன்று ஈழத்தமிழர்களை பார்த்தேன் என்றால் புலத்தில் வந்து நான்
எனக்கு ஒரு இது இருந்தது. இப்ப நான் ஒரு இலங்கையில் நான் வாழும் வரைக்கும் ஒரு குறிப்பிட்டவர்களை வைத்துக்கொண்டு அவர்களை சந்திக்க வருகின்ற போது அங்கே பயத்தில் எங்கள் பின்னால் சிஐடி தெரிகின்ற போதும் மெதுவாக இந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதும் ஒன்றிணைத்து அதனுடைய தடயங்களை கொடுப்பதும் என்ற வேலை திட்டங்கள் இருந்த போது அது நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு மிக பெரும் ஒரு இடியாக இருந்தது இங்கே வந்து பார்த்த பிறகு நான் போன வருடங்கள் எல்லாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் ஏன் இவர்கள் நீ நான் என்று நிற்கின்றார்கள் என்று. இப்ப ஐயா கிருபா அவர்கள் ஒரு புறம் நிற்பார்கள், பீரிஸ் அவர் ஒரு நிற்பார், ரவி அவர் ஒரு நிற்பார், பொஸ்கோ அவர் ஒரு நிற்பார். இது 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 என்ன, எதை செய்கின்றார்கள்? அவர்களுக்கு முடிந்த விடயத்தை அங்கே செய்கின்றார்கள். ஆனால் ஒரு அணிக்கு கீழ் இவர்களுக்கு நின்றிருந்தால் அது ஒரு பெரும் பலமாக இருந்திருக்கும். அப்ப நான் பார்ப்பது அதுதான், எம் இனத்தை நான் பலப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதால் தான் தொடர்ச்சியாக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பற்றியும் அறிவார்ந்த சமூகங்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாலும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்றோம். அதிலும் முக்கியமாக நான் பார்த்த விடயம் என்னவென்றால் இந்த இந்த அதாவது 2025 ஆண்டுக்குரிய இந்த பொறிமுறை எப்படி வருகின்ற மாதம் தோற்கடிக்க போகிறது, அதற்காக எத்தனை தமிழர்கள் தங்களுடைய அமைப்பை வைத்துக் கொண்டு அதற்குரிய காய் நகர்த்திற்காண்டு பார்க்கும்போதுதான் மனம் வேதனையாக இருந்தது. அதான் நான் சொல்லியிருப்பேன், இந்த பொறிமுறை வரட்டும், ஏதோ செய்யட்டும், ஏதோ நடக்கட்டும், ஆனால் நாங்கள் திருப்பி எழும்பி அடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதான் நான் சொல்லியிருப்பேன், உடனே நீங்கள் ஈழத்தமிழர் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் எம்மை பார்ப்பது ஒரு இலங்கையனாக மட்டுமே உலக தேசம் எங்கும் பார்க்கின்றார்கள். அப்ப இந்த வழிகளை நானும் பார்க்கின்றேன் என்றால் எங்களுடைய மக்கள் எப்போதும் தங்களை உலகத்தமிழர் என்று பேசுகிறார்கள். ஊடகத்திலும் சரி, தங்களையும் சரி, உலகத்தமிழர் என்று பேசுகிறார்கள். தங்களுடைய அடையாளத்தை தொலைத்துவிட்டு மறைத்துவிட்டு. அப்ப எப்படி நாங்கள் விடுதலையாக முடியும்? முதலில் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை சொல்லி பேசுகின்ற போதுதானே நாங்கள் விடுதலையாக முடியும். ஏன் நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய ஒரு கலாச்சார அமைப்பென்று வைக்கக்கூடாது? ஏன் நாங்கள் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு பேரவை என்று வைக்கக்கூடாது? ஏன் நாங்கள் ஈழத்தமிழர் மாணவர் அமைப்பென்று வைக்கக்கூடாது? அப்ப இந்த சத்தியங்களை எல்லாம் பின்னுக்கு நாங்கள் தேடித்தான் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் இது இன்று நாங்கள் இந்த உலகப்பரப்புக்கு ஒரு பெரும் செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப இன்று நாங்கள் அமர்வின் முன் தொடர்ந்து பேசும்போதே காசாவில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களுக்கும் இதே ஐக்கிய நாடுகள் சபைகள் தான் காரணம், எமது நீதியை அவர்கள் பெறாதபடியால் என்பதையும் சுட்டி காட்டியிருப்போம். அதைத்தான் நாங்கள் இன்றும் சொல்லுகின்றோம். என்னவென்றால் இந்த உலகத்திற்கு நாங்கள் மீண்டும் ஒரு செய்தியை இந்த வார மாதம் இந்த தீர்மானம் பெரும் வாக்குகளால் அது நிறைவேற்றப்பட்டால் இந்த இலங்கையே அவர்கள் இலங்கையே ஒரு ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளத்தை மறைத்து நிற்கும் போது நாங்கள் ஒரு ஈழத்தமிழனாக ஒரு புது யுகம் எடுத்து இவர்களுக்கு ஒரு திரும்ப அடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு புது யுகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையின் நிமித்தம் தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்றோம். என்னை பொறுத்தளவில் நான் தொடர்ச்சியாக எங்கள் மக்களிடம் கேட்பது, இன்னும் ஒருவரை நீங்கள் விமர்சிக்கும் முன் அவரை விட நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் பாருங்கள். இங்கே துர்ப்பிரயோகம் என்பது ஈழத்தமிழனினுடைய உணர்வில் கிடையாது. இங்கே துர்ப்பிரயோகம் அவர்கள் சொந்த வாழ்வில் அவர்கள் நடத்தை நாங்கள் கிளறிக்கொண்டு நிற்க வேண்டிய தேவை இல்லை என்ற அந்த பார்வைகள் ஓடும். மீண்டும் நான் பார்த்த இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளிலும் புலம்பெயர்ந்த மக்களையும் பார்த்துட்டு இறுதியாக நாங்கள் சொல்லுவதும் அதுதான், இந்த ஒற்றுமை என்கின்ற இந்த வார்த்தைகளோடு உங்களை நீங்கள் கட்டி எழுப்பாமல் விட்டால் இந்த இனம் ஒரு இலங்கையனாக வாழ்வீர்கள் என்ற சத்தியத்தோடு இன்று நாங்கள் உங்களுடைய இந்த நல்ல கேள்வி இன்று நீங்கள் தொடுத்தது, இன்று நான் அந்த உங்களுடைய கேள்வியை இந்த நிடம் நிறைவு செய்கின்றேன். இங்கே ஒரு கலந்து கொண்டு சகோதரன் வணக்கம் பாபு 413 நிற்கிறீங்களான்னு? பாபுவா நினைக்கிறீங்களா? நீங்க கதைக்கிறது கேட்கல. ஓகே, அவர் வாங்கிட்டார். மைக்ல பிரச்சனை நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா வந்தோன்னா எங்கட மக்கள் ஐக்கிய நாடு சபையில நம்பாமல் வேறு எந்த அமைப்பு எங்களோட ஈழத்தமிழருக்கான பாதுகாப்பு கொடுக்குமானு. ஏண்டா இவ்வளவு காலம் சிங்கள அரசு நடவடிக்கை, இந்த வருஷத்தின் நடவடிக்கை நீங்கள் பார்த்தாலே எப்ப ஐக்கிய நாடு சபை கூடுதோ அப்ப அந்த கூட்டத்தோட இந்த தொடங்க முதல் இலங்கை அரசாங்கம் பயந்து கொண்டு ஒவ்வொரு நாடகங்களை இறங்கிடுது. ஏன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு ஐக்கிய நாடு கூட்டத்தொடர் தொடங்கும் போது இலங்கை அரசாங்கம் இப்படி பதறி கொண்டிருக்குது.
ஆனா எங்களோட தமிழர்கள் வந்து அதை பற்றி கொண்டு கொள்ளாமலே இருக்கலாம். இலங்கை அரசு பயப்படுது, ஆனா எங்களோட தமிழர்கள் வந்து உதாசீனமாக கடந்து போறார்கள். அப்படின்னுக்க ஐக்கிய நாடு சபையை நம்பாமல் எதை வந்து எங்களோட தமிழர்கள் நம்ப சொல்றார்கள்? இந்தியாவையா? எங்களை அழிச்ச இந்தியாவை நம்ப சொல்றார்களா? இந்த புலம்பெயர் அமைப்போட நம்ப சொல்றாங்களா? அல்லது எங்களை வந்து அடகு வைக்கிற எங்களோட தமிழ் தேசிய கட்சியில வந்து நம்ப சொல்றாங்களா? இப்போ தரன் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு நிழல் அரசை வந்து 2009 நாங்கள் இந்த உலகம் சேர்ந்து அதை மௌனிக்க பண்ண வச்சிருக்கு. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? சிறந்த ஆழ்மை உள்ளவர்கள், இங்கே பாருங்க, சிறந்த ஆழ்மை உள்ளவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், இங்கே பாருங்க, சிறந்த ஆழ்மை உள்ளவர்கள், ஆழ்மை மிக்கவர்கள், ஆய்வாளர்கள், அரசியல் தெளிவார்ந்த சித்தாந்தங்களை புரிந்து கொண்டவர்கள், இவர்கள் தமிழர்களை வழிகாட்ட வேண்டும். இங்கே ஒரு எம்பி ஆனவர் என்ன செய்வார்? அவருக்கு தேவை, அவர் இலங்கையினுடைய சத்தியகோபு பின்னுக்கு போயிட்டு அவருடைய படத்தை காட்டிட்டு அவர் திருப்பியும் அரசியல் இருக்கிறவனுக்காக பொய்களை விதைச்சு சும்மா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தன் ஒரு பெரியவராக காட்டிக்கொண்டு, அல்லது எங்களுடைய மாமனிதரே தொடர்ச்சியாக எல்லாரும் கையெடுப்பினோம். அது நாங்கள் உலகத்தில் எல்லா கண்ணால் கண்டுட்டோம். இந்த 17 வருஷம் மாறாரு பேசிட்டினம்ன்றது. அப்போ இந்த ஆழ்மை மித்தவர்களை ஒழுங்கமைப்பு செய்வது. அப்போ ஒழுங்கமைப்பை செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் பார்ப்பது என்ன? ஆழ்மை மிக்கவர்கள், சிறப்பானவர்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்கள் முன் பேச வேண்டும். ஒரு ஆய்வாளராக இருக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக மினத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பது பேச வேண்டும். ஒரு சிறந்த ஆழ்மை மிக்க ஒரு ஈழத்தமிழன் தொடர்ச்சியாக அவன் இந்த மக்களில் எங்கே எங்கே ஒடுக்கப்படுகிறார்கள், எங்கே அவர்கள் தேங்கி நிற்கின்றார்கள் என்பதை உடைத்து எறிய வேண்டும். அப்ப அதில் ஒன்றுதான் என்னவென்றால், இந்தியாவை பொறுத்தளவில் இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஒரு ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு நடந்த மனித உரிமை சம்பவங்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபைகளில் நீதியை கோரிக்கொண்டு நிற்பவர்கள். ஆனால் இங்க ஒரு பெரும் இதை பாருங்கள், நீங்களே தரன் கொஞ்சம் விழித்து பாருங்கள். ஆனால் ஓடி போய் இந்தியாட்ட கேட்கிறோம் மனித உரிமைகளை பற்றி. இன்றைக்கு எங்களுடைய அண்ணா திலீபண்ணா அவர்களுடைய நாட்கள் நீங்க பாருங்க, 7வது நாட்கள் என்று. அப்ப எங்களுடைய திலீபண்ணா அவர்களுடைய நாட்கள் என்று இந்த நாளில் கூட இந்தியாவிடம் நாங்கள் போய் நிற்க போகின்றோமா மனித உரிமை மீறலை பற்றி? இந்தியாவே எங்களுடைய பெண்கள் மீது மானபங்கம் செய்திருக்கிறது. ஒரு அகிம்சை மூலம் கோரிக்கைகளை வைத்த ஒரு ஈழத்தமிழனினுடைய ஒரு இதய துடிப்பாக வாழ்கின்ற திலீபண்ணா அவர்களை வதம் செய்திருக்கின்றது. இதையெல்லாம் செய்து முடித்த இந்த அரசாங்கம் 2009 வரை நின்று உலக பரப்பிலோடு சேர்ந்து இலங்கைக்கு தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் எமக்கு பாதுகாப்பா? இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. இதுதான் இங்கே ஆய்வாளர்களும் அறிவார்ந்தவர்களும் பேச வேண்டும். இந்தியாவை நான் நம்பி எப்படி பயணிப்பேன்? எல்லாமே என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் செய்திருக்கிறது. இந்த நொடிவரை என் மண்ணின் இரத்தங்களையும் அம்பானியை வைத்து உறிஞ்சு குடிக்கிறது என்ற தொனிப்பொருளில் சிந்தனையாளர்கள் பேச வேண்டும். இதையும் பார்க்க மிக சிறப்பான ஜோக் வந்து இப்ப எங்களோட பிரதிநிதிகள் வந்து ஐநால இருந்து அங்க எங்களோட நீங்கள் போன வருஷம் சொல்லியிருந்த நீங்கள் இந்த கோமாளியை வந்து நீங்க தேர்வு செய்தீங்கள் என்றால் இந்த கோமாளி பார்லமெண்டத்தையே வந்து ஒரு கோமாளித்தனமா ஒரு சிங்களத்தின் அம்பா வந்து எதை செய்யணுமோ அதை செய்யுமான்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அந்த சிங்களத்தின் அம்பு வந்து கோமாளி வந்து அதை செய்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போதும் வந்து இங்க மற்ற சுவிஸுக்கு வந்த அவர்கள் வந்து எதை காட்டுறார்கள்? இந்தியாவுக்கு கூட போயில அவர்கள் வந்து எங்களை கொண்ட இலங்கையை வந்து இலங்கை எங்களுக்கான ஒரு நல்ல இதை தருமான்னு சொல்லி அந்த படம் காட்டுறார்கள். அப்ப இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல இப்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது அதுதான். இப்ப நாங்கள் இந்தியாவிடம் போய் எங்களை பாதுகாருங்கோ அல்லது நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள்ல வந்து மனித உரிமைக்காக நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கொண்டு யாருமே கேட்க முடியாது. இதைத்தான் நான் ஒரு சிறந்த சமூகமா உருவாகுங்கோ, ஒரு சிறந்த அமைப்பா இருங்கோன்னு சொல்றோம். அப்ப இலங்கைகிட்ட போய் கேட்கலாமாண்டா இலங்கைகிட்ட போய் நாங்க கேட்கலாது. அவர்களே அந்த மண்ணில் பிறந்தவர்களினுடைய அரசியல் அதிகாரத்தையே கொடுக்க தவறி நிற்கின்ற இந்த சமூகத்தில் ஈழத்தமிழர்களினுடைய இந்த கோமாளிகளை கொண்டு வந்து நிகழ்ச்சி நிரல வைத்திருக்கின்றார்கள். அது நான் இரவும் சகோதரர் விழித்தல் 27 கூட நான் பதிவு செய்திருப்பேன். இந்த வசனம்தான் என்னவென்றால், இப்ப இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடியவர்களை
பாராளுமன்றம் அனுப்ப வக்கற்ற ஈழத்தமிழர்கள் அர்ச்சுனா போன்ற கோமாளிகளை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்த நாங்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதர்களாக இவர்கள் வரும்போதே நீங்கள் மிக தெளிவாக என் முகமாக உங்களை நிறுத்தி இந்த மக்களுக்கு நாங்கள் செய்தியை சொல்லியிருப்போம், இந்த விசைச்செடியை பிடுங்கி எறியுங்கள் என்று. அப்ப இந்த மக்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த நொடி வரை எம் அரசியலினுடைய சித்தாந்தங்களை பகைவனால் களைந்தறிவதற்காகவே இந்த அர்ச்சுனா போன்றவர்கள் பாராளுமன்றங்களில் நின்று கொண்டு பேசுகின்றார்கள். இவர்கள் பேசுகின்றது என்ன? முதல் இந்த 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 படித்த மாணவர்கள், ஆசிரியர்கள், சட்டத்தரணிகள் எல்லோரும் முதல் கேட்பது, இவர்கள் பேசுவது என்ன? மாமனிதரை பற்றி பேசித்தால் நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இல்ல தமிழ் தேசியவாதியா? நீ எதை பற்றி பேச வேண்டும்? நாம் எதை பற்றி பயணிக்க வேண்டும்? இதைத்தான் சொல்வேன். சிறந்த அறிவாற்றல், ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற இளையோர்கள், இந்த இளையோர்களை நாங்கள் செதுக்குவதற்கு தவறி நிற்கின்ற அரசியல்வாதிகள். இப்ப இதையெல்லாம் நாங்கள் இப்படியே நாங்கள் இந்த இனம் போனால், நாங்கள் அதான் இன்றைக்கு பட்டி இல்லாத மாடு போன்றுதான் இன்றைக்கு எல்லாரும் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபைகளையும் வந்து நிக்கணும், சுத்தி கொண்டு திரியணும். இங்க ஒரு வேலையும் நடந்ததல்ல. இதுதான் உண்மை தர. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் இது அங்கேயும் அதான் நடக்குது. எல்லாரும் வரையினும், எல்லாரும் போயினும், ஒரு ஒரு சார்ந்த ஒரு தலைவன் இல்லாத ஒரு இனம், அது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தனி மனித ஒழுக்கங்களோடு எல்லாரும் வாழ வேண்டும். அந்த தனி மனித ஒழுக்கங்களையே துளைத்து நிற்கின்ற சமூகமாகத்தான் நாங்கள் இவர்களை சரி செய்யுங்கன்னு சொல்றோம். இவர்களுக்கு தேவை என்ன? தங்களுடைய அமைப்புகளை இவர்கள் பெருமிதப்படுத்தி கொண்டு இவர்கள் இப்படியே இருக்க வேண்டும். அதே மாதிரி அரசியல்வாதிகளும் தங்களுடைய வாழ்வுக்காகவும் குடும்பத்தின் வாழ்வுக்காகவும் மீண்டும் மீண்டும் சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கணும். ஒரு வறுமையில் கிடக்கின்றவர்கள் வறுமையில் கிடக்க வேண்டியதுதான். அதை நான் உங்களுக்கு அண்டும் உங்களோடு பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் என்னவென்றால், இந்த 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 இன்டர்நேஷனல் விளையாட்டு மைதானம் கொண்டு வருகின்ற போது வேலை வாய்ப்புகளை கொடுப்பார்களாம். யாருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார்கள்? ஐஸ்கிரீம் விற்பார்களாம். யார் அங்கே ஐஸ்கிரீம் போடுவார்கள்? ஒரு 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 கரை வலை வீசுகின்றவனுக்கு வேற கடை போட்டு கொடுப்பார்களோ? வதான் இந்த அறிவாற்றல் இல்லாத இந்த சமூகத்தை யாரும் சரி செய்து விட முடியாது. இதுக்காகத்தான் தர நாங்கள் பேசுகின்றோம். ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் வருவதால் ஒரு 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 தங்களை ஒரு பிசினஸாக தாங்கள் உயர்த்துவார்களாம். யார் அங்கே கொண்டு வந்து கடையை போட போகின்றார்? இதே யாழ்ப்பாணத்தில் கடைகள் வைத்திருக்கின்ற செல்வந்தர்கள் தான் செய்ய போகின்றார்கள். அல்லது இங்கே வெளிநாட்டில் இருந்து யாரோ ஒரு செல்வந்தர் போக போகின்றார். அதே மாதிரி மோசமான வடிவமானா அதுல இருக்கிற இந்த மீன் பிடிக்கிறாக்களோ, ஐஸ்கிரீம் வண்டில ஐஸ்கிரீம் இதன்றவர்களோ அவர்களெல்லாம் அதில் இருந்து அகற்றப்படுவார்கள். என்ன சர்வதேச மைதானம் வந்தால் அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களை வந்து அவர்கள் நுழையவே முடியாது. அப்ப நாங்கள் தரன் எல்லாமே பார்க்க வேண்டும். நாங்கள் பேசுவது எங்களினுடைய அடிப்படை வாழ்வை அன்றன்றாடி கூலி வேலை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய அவர்களினுடைய அரசியல் சித்தாந்தங்களும் அவர்களுடைய வாழ்க்கை. அப்ப நீங்க ஒரு நல்ல கேள்விக்குள்ள நின்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை நாங்கள் தவற விட்டால், இந்த இந்தியாவோ, இப்ப நீங்க உதாரணமா பாருங்க, இப்ப கனடாவை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் கனடாவில் இவ்வளவு வாக்குரிமைகளை எங்கள் மக்கள் வழங்குகின்றார்கள். இவ்வளவு அந்த நாட்டில் ஒரு வருஷம் இவ்வளவு டாக்ஸுகளை கட்டுகின்றார்கள். ஆனால் கனடா என்ன செய்தது? கொண்டு வந்து ஒரு சிலையை வைத்து போட்டு அந்த இடத்தில் எல்லாம் முடித்து விட்டது. நாங்கள் கேட்பது இதா? நாங்கள் கேட்பது இங்கே தீர்மானம். ஒரு சுய நிர்ணய உரிமையும் ஒரு இனம் கொண்டளிக்கப்படுகின்ற போது பார்த்திருந்த நீங்கள் நீதி கோர வேண்டியது. இன்று உங்கள் கண் முன் காசாவில் இத்தனை உயிர்கள் போவதற்கும் நீங்கள் தான் காரணம். அப்ப நாங்கள் எந்த வேலையை தொடர்கின்றோம் என்றால், எமக்கு தேவை ஒரு பெரிய அணி. ஈழத்தமிழன் ஒரு அலையின் கீழ் நிற்க வேண்டும். அப்ப பிரித்தானியாவை எடுத்தோம் என்றால் பிரித்தானியாவும் அதுதான் செய்கிறது. ஜெர்மனி எடுத்தோம் என்றால் ஜெர்மனும் அதுதான். பிரான்ஸை எடுத்தோம் என்றால் பிரான்சும் அதுதான். இன்றைக்கு பொன்னம்பலம் அவர்களுடைய மகன் வந்து நிற்கலாம். ஆனால் இது என்ன சொல்லி இருக்கிறது? அவர்களுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது? இந்த ஈழத்தமிழர்களுக்கு இவர்கள் எல்லோரும் கொடுக்கின்ற நியாயம் என்ன?
அப்ப நாங்கள் தெளிவாந்து இந்த பூமியில் பயணித்தால் தான் நாங்கள் எங்களுடைய இனத்தை காப்பாற்றலாம். இப்ப இந்த உலகத்தில் இத்தனை நாடுகளை சார்ந்த மனிதர்களை மிஞ்சி நாங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நான் சுருக்கமாக சொல்லியிருப்பேன். இந்தியாவிடம் போய் ஒரு ஈழத்தமிழன் மனித உரிமை மீறலுக்கான நீதியை கோருகின்றான் என்றால் அவன் தான் மிக பெரும் முட்டாள். இதை நீங்க புரிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு எல்லாம் புரியும். மனித உரிமை மீறலை செய்த இந்தியாவிடம் போய் நீங்கள் கேட்பது இலங்கையிடம் கேட்பதும் ஒன்றுதான், இந்தியாவிடம் கேட்பதும் ஒன்றுதான். இருவரும் எமக்கு சமமாக செய்தவர்கள். இறுதி போர் களமுனை வரைக்கும் எங்களிடம் எல்லா ஆதாரங்களும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்தியா எவ்வளவு பங்கை வகித்தது இந்த இலங்கையோடு சேர்ந்து என்பது. அதையும் மீறி நாங்கள் நிற்பது இந்த உலக பரப்பில் ஒரு அநியாயம் நடந்துவிடக்கூடாது என்று நின்றும் இன்றைக்கு இந்த உலகமே அந்த காசாவில் இருக்கின்ற இளையோர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் கொன்று குவிக்கின்றார்கள். அவர்களுடைய சொத்துக்களையும் இன்று அழித்துக் கொண்டிருக்கின்றார். இதைத்தான் நாங்கள் சொன்னோம். உடனே இதற்கு ஒரு முடிவெடுங்கள், இல்லையே இப்படியான பிரச்சனை தொடர்ச்சியாக நடக்கும் என்று சொல்லி இருந்தோம். ஈழத்தமிழனுக்கு செய்த பாவம் இன்றைக்கு எல்லாரும் நின்று உங்களுக்கு தெரியும், நான் கூட பதிவிட்டிருப்பேன், எத்தனை உயிர்களுக்காக போராட்டம் செய்தார்கள். 1500 பேர் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் செய்தார்கள். அதுதான் சொல்றோம் நாங்கள். இந்த 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 உலகப்பரப்பில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்பது மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த உலகப்பரப்பில் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், சமமாக வாழ வேண்டும், சமமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஈழத்தமிழன் முதலில் அவனை கட்டமைக்க வேண்டுமே. ஈழத்தமிழன் எதை கட்டமைக்கின்றான்? தன்னை ஒரு இலங்கையனாக கட்டமைக்க விரும்புகிறானா அல்லது ஈழத்தமிழனாக வாழ விரும்புகிறானா என்றால் 2 பதார்த்தங்களை சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். ஏன் ஏமாற்றுகின்றார்கள்? பிறகு ஏன் வேலை செய்கிறவர்கள் மீது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில போய் கிளறி பார்க்கிறார்கள்? அப்ப அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், முதலில் நீங்கள் ஒரு பெருங்கட்டமைப்பாக மாற்றுங்கள். எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும், புலத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் உலகப்பரப்பு எங்கும் ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளத்தோடு நாங்கள் அவர்களிடம் கூற வேண்டும். இன்றைக்கு காசாவை நாங்கள் சரியான முறையில் கையாண்டு காசாவில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதற்கு பிறகு நாங்கள் தனிநாடாக பிரிய வேண்டும் என்று அப்படி ஒரு வேலை திட்டத்தை செய்யும் போது நாங்கள் காசா பக்கம் நின்று கொண்டு இத்தனை நாடுகளுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு மீண்டும் நாங்கள் ஒரு நாட்டினை பெறுவதற்கான வாக்கெடுப்பு வருகின்ற போது எம்மை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு அதை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அதெல்லாமே இல்லை. அவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கிறார், இவர் எத்தனை புருஷன் வச்சிருக்கிறார், அவர் அண்ணன் இருக்கிறாரோ இல்லையோ, இவர் போய் பார்த்தாரோன்றதான் இங்கே நடக்குது. இதெல்லாம் என்னத்துக்கு? பகைவன் இன்றைக்கு எல்லாரையும் பிரித்து ஆளோணும் என்று நினைச்சிட்டு ஈழத்தமிழனுக்கு நடுவில் இறக்கி நின்றுட்டு சுற்றி அடிக்கிறாங்க. பகைவன் மிக சிறப்பாக செய்கிறாங்க. இந்தியா ரோ எப்பையில இருந்து செய்ய தொடங்கிட்டதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். அதே போன்றுதான் இந்த இலங்கை அரசாங்கமும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இதுல எனக்கு ஒன்னொரு கேள்வி என்ன, இந்த இந்திய உளவுத்துறை சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகத்துல வந்திருந்தது. இந்திய உளவுத்துறை எங்களோட சமூகத்துல அடுக்குகளை தேர்வு செய்து தாங்கள் நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்த இதனா நாங்கள் பார்த்தோம் என்றாலே எந்த மனநிலையில் இருக்கிறாக்களை இலகுல கையாளலாம் என்று பார்த்துத்தான் இலங்கையோ இந்தியாவோ இல்ல 2 உளவுத்துறை அந்த நடவடிக்கை வாழ்க்கையில தோற்றவர்களை, குறிப்பா அர்ஜுனா போன்ற வாழ்க்கையில தோற்ற கழிவுகளைத்தான் தேர்வு செய்து இந்த தங்களுக்கு கீழே வேலை செய்யற நடவடிக்கைகளை அவர்கள் இலகுல அவர்களை தங்களோட கைக்குள்ள கொண்டு வரக்கூடியதா இருக்கிறோடையத்தான் இப்படியான வேலைகளோ அல்லது எங்கட போராட்டத்துல ஒழுக்கம் மிக முக்கியம். ஆனா ஒழுக்கமற்றவர்களை எங்களுக்கு எங்கட போராட்டத்தை பற்றி புத்தகம் எழுத வைக்கிற விடயங்களையும் செய்கிறதையும் நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். இன்றைக்கு இந்திய உளவுத்துறையை கண்டும் போதுதான் எனக்கு இது ஞாபகம் வந்தது. அப்படி இல்லையோ அது இல்ல, இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேணும் என்னன்னு சொன்னால் தரன், இப்ப எல்லாத்துக்கும் இன்றைக்கும் கூட கண்ணுக்கு முன்னுக்கு நிக்கிறது அர்ச்சுனா போன்றவர்கள் தான். நீங்க பாருங்க, இப்ப அர்ச்சுனா போன்றவர்களை கொண்டு இறக்கும் போது அவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு பாருங்க. ஒரு குழப்பகரமான ஆற்றல்களோடு வைத்துக்கொண்டு இந்த மாமனிதர்களையே தூக்கி பேசுகிற அளவுக்கு எல்லாமே செய்வார்கள். அது பார்லமன்றத்தை இடம் கொடுப்பார்கள், எங்களுடைய இணையவாசிகளும் இடம் கொடுப்பார்கள். இதை இப்படி கொண்டு வருவதற்கு புலத்தில் இருந்து கொண்டு வேலை செய்வார்கள் என்கின்ற விதிமுறை இருக்கிறது. இப்ப அவர்கள் ஒரு பகைவரால் கையாளப்படுகிறவர்களுக்கு ஒழுக்கம் என்பது அவர்கள் இதையெல்லாம் தான் சாய்வாக வைத்துக் கொள்வார். இப்ப நீங்க உதாரணமா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய அண்டன் பாலசிங்கன் அவர்கள் பேச்சுவார்த்தை காலங்களில் ஒரு சிலரினுடைய பேச்சுவார்த்தை காலம் முடிந்த பிறகு சொல்லியிருப்பார், ஒரு கூட்டத்திலே சொல்லுவார்,
நான் தலைவர் அவர்களுக்கு சொல்ல போனால் இவங்க ஏன் அங்கே அந்த மசாஜ் சென்டருக்கு போனாங்கள் என்ற ஒரு கேள்வியை அங்கே தொடுத்திருப்பேன். அப்போ அப்படித்தான் இந்த 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 போராட்ட வடிவங்களையும் தமிழர்களினுடைய கலாச்சாரங்களையும் துடைத்தெறிய வேண்டும் என்றால் இலட்சியம் துடைக்கப்படும். அதைத்தானே உலக தேசம் பார்க்குது. ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு 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 மொழியை பேசுகின்ற ஒரு இனத்தினுடைய கலாச்சாரம் எங்கே தோற்கடிக்கப்படுகிறதோ அந்த அந்த இனத்தினுடைய உரிமையும் தோற்கடிக்கப்படும். இதுதான் நிஜம். இந்த 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 பூமி பந்து எங்கும் அதுதான் நடைபெற்றிருக்கிறது. அதை மீட்டெடுத்து கொண்டு வந்து வைத்த இனம்தான் இந்த உலகத்தில் செழித்து நிற்கிறது. அது இன்றைக்கு இத்தனை 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஈழத்தமிழர்கள் புலத்தில் இன்றைக்கு சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றால் எல்லாரும் தங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றியவர்கள். அப்ப இந்தியாவுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்னென்றால் தொடர்ச்சியாகவே இந்த ஈழத்தமிழர்களை தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும். தாங்கள் நினைக்கின்றது போல் தான் நாங்கள் பெருமூச்சு விட வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை இந்தியா தொடர்ச்சியாகவே வைத்திருக்கிறது. அப்ப இதையும் மீறித்தான் ஒரு குறிப்பிட்டவர்கள் நின்று கொண்டு இந்த உலக தேசத்திற்கு கொண்டு வந்தவங்களுடைய காயை நகர்த்தி தன்னை ஒரு ஈழத்தமிழனாக அடையாளப்படுத்தி கொண்டு இந்த மடிந்தவர்களினுடைய தியாகங்களுக்காக உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு ஓடுபட்டு திரிகிறார்கள். அப்ப இதற்குள் பகைவனானவன் உண்மையானவர்களையும் நல்லவர்களையும் அறிவார்ந்த சமூகத்தையும் அவர்கள் தேடி எடுக்க மாட்டார்கள். எங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் ஊடாகத்தான் அந்த காயை நகர்த்த முடியும். அப்ப அதான் அவர்களுடைய டார்கெட், அதான் அவர்களுடைய இலக்காக இருக்கும். அந்த இலக்குக்காகத்தான் அவர்கள் நாங்கள் பார்க்கின்ற போது சில நுணுக்கமான விடயங்களில் இருந்து சுய வாழ்வுக்கு சென்று நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் மீது எமக்கு இப்படியான விடயங்கள் தெரியும். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், என்னுடைய சொந்த வாழ்வில் நான் இவ்வளவு தடக்கப்பட்டு நிற்கின்றேன், அதை நான் சரியென்று கூறிவிட முடியாது என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். ஏனென்றால் அந்த இனத்திற்கு கலாச்சாரம் என்பதே முக்கியமானது. ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அவரினுடைய கலாச்சாரம் முக்கியம். அப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் ஒரு மனிதநேய செயற்பாட்டாளர்களாக எவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த உடைந்து நிற்கின்ற இடத்தை சரிபடுத்த நினைக்க வேண்டுமே தவிர அதை நியாயப்படுத்தி இது சரி என்று இந்த இனத்துக்கு போதிக்க கூடாது. அதுதான் இங்கே இருக்கின்ற வழி. அப்ப அது நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். ஓகே, அது விளங்குது. மற்றது ஐக்கிய நாடுகள் சபை இதுவரை எங்களை எந்த வகையில காப்பாடி இருக்கு நீங்க போன முறை சொல்றீங்க, அதை திருப்பி ஒருக்கா சொல்ல முடியுமா? இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகள்ல நாங்கள் அவ்வளவு குறைச்சு இட போட முடியாது. எங்களினுடைய இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அழுத்தம் தான் ஈழத்தமிழர்களை 2009க்கு பிறகு பாதுகாத்து வச்சிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இளையோர்களும் படித்து பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுதான். அப்ப அதுகளெல்லாம் கடந்து நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளை குறைச்சி இட போட்டு விட முடியாது. அதுல நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளை சும்மா இன்றைக்கு எல்லாரும் இந்த பகைவனுக்காக ஐக்கிய நாடுகள் சபைகளை தீர்வு தராது, அதில் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா விடயமும் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளில் தான் இருக்கிறது. அதை நாங்கள் எப்படி திறன்பட செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். இப்போ எங்களுக்கு தேவையான நிதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஊக்குவிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய மக்கள் கம்பி வேலிகளில் அடைக்கப்பட்டு கிடன்ற போது அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுகளாக வலியுறுத்திய விடயங்களும் சரி, இன்றைக்கு ஒவ்வொரு தெருவாக இருந்த சிங்களத்தினுடைய இராணுவ பாயிண்டுகளை துடைத்தறிந்த ஒவ்வொரு விடயங்களும் அது ஐக்கிய நாடுகள் சபைகளை சாரும். அதெல்லாம் யாரையுமே சாராது. ஏன்றால் அந்த குரலுக்கு இருக்கின்ற மகிமை இது. இந்த ஒரு மக்களினுடைய அடிப்படை வாழ்வியலுக்காக நீ எந்த இடமும் இந்த இராணுவத்தினுடைய இதை போடக்கூடாது. ஒரு இராணுவம் தொடர்ச்சியாக ஒரு ஈழத்தமிழன் தன் பூமியில் பிறந்தவனை செக் பண்ணித்தான் சோதனை செய்தான் விட வேண்டும் என்கின்ற விதிமுறையெல்லாம் கலைந்தறிந்தது இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் தான். அதையெல்லாம் நாங்கள் அவ்வளவுக்கு குறைத்திட போட்டு விட முடியாது. இங்கே என்னவென்றால் இந்த பொறிமுறைகளும் ஈழத்தமிழர்களை கௌரவிக்கின்ற விடயங்கள். இதைத்தான் பார்க்கணும். விடுதலை பெற வேண்டிய ஒரு இனம் தன்னினத்தாலே விடுதலை பெறாமல் இருக்கிறது. இதுதான் உண்மை. எமக்காக உதவி செய்வதற்காக இந்த உலக பரப்பில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நான் திருப்பி இவங்க பதிவு செய்கிறேன். இந்த 10 லட்சம் பேருக்கும் விசா கொடுத்து யார் உங்களை எல்லாம் இருக்கிறதுக்கு சோறு போட்டார்? உங்களோட குடும்ப நிலைமை தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு இடம் தெரியணும், சாப்பாடு தந்துச்சுன்னா பிறகு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு அதையும் இது ஒரு முதலாளி நல்லவனாக இருந்து கொண்டு உங்களுக்கு வேலை தந்தான். அங்கே உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் உலகம் எங்கும் வேலை எடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஈழத்தமிழன் வேலை எடுத்திருக்கிறான்.
அதான் பெரிய விஷயம். வந்து அங்க கற்றுக்கொண்டு தன்னை ஒரு உழைப்பாளி என்றபடியால் ஈழத்தமிழன் தன்னை அங்க நிலைநாட்டி இன்றைக்கு தன்னை பிள்ளைகளை இன்றைக்கு சரியா கொண்டு வந்துட்டான். அப்ப தன்னுடைய வாழ்வியல்ல சரியாக கொண்டு வந்து பதார்த்தத்தோடு வாழ்கின்ற ஈழத்தமிழன் எங்க தொலைந்து நிற்கின்றான், இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப ஒற்றுமை என்கின்ற ஒரு வார்த்தை தான் அரசியலையும் தன் அரசியல் சித்தாந்தங்களையும் உண்மையாக கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இதுவரை நின்றவர்கள் அந்த மக்களுக்கு சரியான போதிப்பை போதித்தவர்கள் கிடையாது. நான் இந்த பாதையில் சென்றுதான் இந்த படிப்பை முடிக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளை, ஒரு மாணவன் சிறு வயதிலிருந்து கல்வியை கற்று ஒரு படிப்பை முடித்து வெளியில் வருகின்றான் என்றால் அதுக்கென்று ஒரு விதிமுறையை கடைப்பிடிப்பான். ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விதிமுறை. ஒரு சுகாதார பிரிவில் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்றால் அவன் சிறு வயதிலிருந்து அதுக்கு ஒரு விதிமுறை. இதுபோல்தான் ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழன் மனித உரிமை சார்ந்தும் தன் அரசியல் சித்தாந்தம் சார்ந்தும் அவன் போக வேண்டும் என்றால் அந்த பாதைகளை திறக்க வேண்டும். அப்ப அந்த பாதைகளை திறங்கோ என்பதைத்தான் நாங்கள் சொல்றோம். பல பல அறிஞர்களும் ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த பணியை நாங்கள் செய்ய முடியும். எமக்காக தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் ஒருமித்த குரலாக ஒரு செய்தியை யார் சொல்லி இருக்கின்றோம்? ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் போது 2 லட்சம் பேர், ஒரு போராட்டத்தை 1000 இந்தி போராடும் போது அது 1 லட்சம் பேர். யார் நாங்கள் ஈழத்தமிழர்கள்? யார் ஒரு தனி மனித ஒழுக்கம் கொண்டு என் இனத்தை நான் நேசிக்க வேண்டும், என் மண்ணுக்காக விதைந்தவர்களை நான் கௌரவிக்க வேண்டும் என்று யார் இதை திறன்பட அறிவார்ந்து எடுத்துக்கொண்டு போக நாங்கள் சிந்திக்கின்றோம்? ஒரு நல்ல மனிதரை இந்த உலகம் பெருகுதென்றால் அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கோமாளி அர்ச்சுனா போன்றவர்களை கொண்டு வருவது ஏன்? இந்த வடமாகாணத்தில் இவ்வளவு சட்டங்களை கற்ற பிள்ளைகள், இவ்வளவு மருத்துவ துறையில் உள் செல்லுகின்ற பிள்ளைகள், திறன் ஆழ்மையுள்ள பிள்ளைகளை பார்லமன்றம் அனுப்ப தவறிய இதே வடமாகாணத்தினுடைய மக்கள் எப்படி அர்ச்சுனாவை மட்டும் தேர்வு செய்தார்கள்? அப்ப நாங்கள் இங்கே பார்க்கின்ற போதே எமக்கு புரியும், இன்றைக்கு எம்மை சுற்றி எம் இலட்சியத்தை துடைக்கின்ற நடவடிக்கையை அவர்கள் பக்குவமாக உளவியல் ரீதியாக மக்களை தகர்த்தெறிகிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப இந்த உளவியல் ரீதியைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்களும் உளவியல் ரீதியாக இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுவோம். அந்த உளவியல் ரீதியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் ஈழத்தமிழனினுடைய வருகின்ற அடுத்த சமுதாயத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அது ஐக்கிய நாடுகள் சபைகள் மட்டும்தான் இருக்கிறது. எமக்கு பாதுகாப்பு இந்தியா கிடையவே கிடையாது. நான் இங்க வந்து ஊர்ல இருந்து நாங்கள் அர்த்தம் சொல்றோம், நாங்கள் இயக்கத்துக்கு போன காலத்துல இருந்து அர்த்தம் சொல்றோம், இங்கேயும் வந்தும் நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொல்றது அதுதான். ஐக்கிய நாடுகள் சபை நமக்காக எவ்வளவோ வேலை திட்டங்களை செய்து தந்திருக்கின்றார்கள். இன்றும் எம்மை தொடாத அளவு எம் இனத்தை பாதுகாக்கின்ற அளவு ஒரு பொறிமுறைகளை அவர்கள் முடிந்த அளவு செய்கின்றார்கள் என்றால் நாம் பக்கபலமாக ஈழத்தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து நிற்க வேண்டும். அப்படி சேர்ந்து நிற்கின்ற போதுதான் அது பலமாக்கப்படும். அப்ப நாங்கள் தொடர்ச்சியாகவே நாங்கள் ஒருவரை வைத்துக்கொண்டு அல்லது இவர் தான் எனக்கு விடுதலையை தருவார், ஏதோ நாங்கள் அவர்கிட்ட தான் விடுதலையை கையளித்தது போன்று இன்னொருவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. எங்கெங்கே பாதைகள் இருக்கிறதோ அங்கங்கே அவர்களோடு நில்லுங்கள் ஒற்றுமையாக. அதான் நாங்கள் சொல்றோம், மீண்டும் மீண்டும் சொல்றதா தான். ஒரு கிருபா நிற்கிறார் என்றால் இந்த புலத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், உங்களோட அம்மா சித்தப்பா உங்களுக்கும் தெரியும். ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய ஒரு ONG-யாக இருக்கின்றவரில் ஒரு பணியாற்றுகின்ற மனிதர்களாக இருக்கும்போது நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு தெரிய வேண்டும். அவர் விட மாட்டினோம், எந்த பிள்ளை நீ போய் இதை கற்றுட்டு வாண்டு விட மாட்டினோம். ஆனால் பொஸ்கோ அவர்கிட்ட போய் 10 பிள்ளைகளை 10 தாய் தகப்பன் அனுப்பி இதை கற்றுக்கொள்ள என்னுடைய இனத்துக்காக சொல்ல மாட்டினோம். அப்ப பீரிக்ஸ் அவர்கள் இன்றைக்கு அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக உள்ளுக்கு போனாலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருக்காரு. நான் போகணும், என்னட்ட 10 பிள்ளைகளை நான் போய் இவர்கிட்ட கற்றுக்கொண்டு விட மாட்டேன். அந்த இடத்துல தான் அவரை விமர்சனம் செய்வினோம். அதுதான் அவருடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அவரை கிளறி பார்ப்பினோம். ஆமாண்ணா, இதில் வந்தோன்னா ஒரு தங்களோட புள்ளியில் வந்து நல்ல ஒழுக்கத்தில் சிறந்தவர்களை வளர்க்க நினைக்கிற பெற்றோர்கள் வந்து தங்களோட புள்ளிகள் இவர்கள்ட்ட அனுப்பினால் வந்து அந்த ஒழுக்கத்தில் வந்து கட்டுப்போமான ஒரு பயம் அவர்களுக்கு நம்மளவே இருக்கிற இயல்பான ஒரு படியம் தானே. அது இப்ப இந்த புலத்துல நாங்கள் வந்து பார்த்துட்டோம்.
வெள்ளிக்கிழமையாகினா சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன நாசம் படுத்துதல்னு நாங்கள் பார்த்துட்டோம். 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் என்ற வளர்ப்பையும் பார்த்துட்டோம். நாங்கள் இங்கே இருக்கிற வாழ்க்கையும் பார்த்துட்டோம். ஒரு இனத்திற்காக ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று வேலை செய்கின்றவர்களுடைய அந்த பாதையை நீங்கள் யாரென்று மட்டும் பார்த்து கொண்டு, ஈழத்தமிழர்களுக்கு காய் நகர்த்தியவர்கள், நான் இதை திறன்பட செய்ய போகின்றேன், எனக்கு இதை கற்றுத்தாருங்கள், உங்களுக்கு பின் நான் இதை நகர்த்துகின்றேன், அதுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு பார்வை இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற ஈழத்தமிழனுடைய பாதைகள், வேலை திட்டங்கள், எங்கே மூடப்பட்டு கிடக்கிறதோ அங்கே நீங்கள் துறந்தறி எடுத்துக்கொண்டு போக வேண்டிய விடயங்கள். இதை தவிர அவரை கிளற வேண்டிய அவசியம் அல்ல. அல்லது அவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று கொண்டு இவர்களுக்கு இங்கே இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், பகைவன் இவர்களை அப்படித்தான் காட்ட விரும்புவான். நீங்களே சொல்லுகின்றீர்கள், ஒருவரை தேர்ந்தெடுக்கின்ற போது பல உளவியல் தந்திரங்களோடு சேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், நாங்கள் அதையும் மீறி ஒரு உளவியல் ரீதியாக அவரிடம் கற்று வர வேண்டும். இங்கே சொந்த வாழ்க்கையை அவர்கள் கற்றுத்தரப் போகவில்லை. நாங்கள் ஒரு 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 கிருபா அவர்கள் இன்றைக்கு அண்ணா இருக்குதென்று பேசித்தார் என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் போக வேண்டிய தனித்துவத்தை உடைத்து நிற்க முடியாது. அதை நான் சொல்றோம். இப்ப அவரோட சொந்த வாழ்க்கையை படிச்சுட்டு உங்களை வாங்கன்னு சொல்ற நாங்கள், பாதைகளை பாருங்கள், இல்லாட்டி சுத்தி கொண்டுதான் தெரிவிங்க. இங்கே அதான் நடக்குது. அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை அந்த கோளை சுற்றி திரிவீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும், என்ன நடக்குன்னு தெரியாது. அங்கே எங்க நாங்கள் நின்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது, அவர்கள் எத்தனை மணிக்கு இதை செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. உங்களோட நேரங்கள் தான் வீணா போகும். இதையெல்லாம் கலைந்தறியணும் தரேன். இந்த சமூகம் விமர்சனங்களை வச்சிருக்கிறவரை கலைந்தறிஞ்சிட்டு எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு போவோம். இதுல ஒரு சின்ன ஒரு உதாரணம் பண்ண, கிளிநொச்சியில ஒரு ஆசிரியர் தப்பா நடந்துட்டார் இதன்ட்டார் மக்கள் போராடினோம், அல்லது அவற்றை தனிமனித ஒழுக்கம் சரியில்லையன்ற ரீதியில அந்த இந்த ஆசிரியர் மக்கள் புறக்கணிக்கணும், பள்ளிக்கூடத்தில் நீக்கணும். அப்படி எனக்கு ஒரு பிள்ளைக்கு படிப்பிக்கிற குரு சரியானவராக இருந்தால் தான் அந்த பிள்ளையும் நீங்க சொல்ற மாதிரி அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது தன் வாழ்க்கைக்கான பாடத்தை தான் அந்த பிள்ளை படிக்குது. தன் வேலைக்கான தன் புத்திக்கு ஒன்றும் கூர்மையாக்குற பாடங்களை தான் அந்த பிள்ளை படிக்குது. ஆனால் அந்த குருவானவர் ஒழுக்கம் கட்ட வேண்டிய பெற்றோர்கிட்ட அந்த அச்சம் இருக்குது. அதோட அந்த பிள்ளையும் தனக்கு படிப்பிக்கிற குரு இப்படி தப்பா இருக்கிறார், அப்ப தானும் தப்பா இருந்த அந்த குருவை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையும் தப்பான வழிக்கு தானும் போகலாம். தான் படிச்சுட்டால் மற்றவர்கள் அதை இதென்ன மாட்டார்கள், தப்பு செய்யறதுக்கான ஒரு இலவான வழியண்டு அந்த பிள்ளையான வழி எங்களோட மக்கள் எது இலவா இருக்கோ அதைத்தானே உள்வாங்குவார்கள். அப்ப அந்த பிள்ளை தடுப்பாட்டம் ஆட தெரியாத பிள்ளையா இருந்தால் எது இலகுவா இருக்குன்றதான் அது உள்வாங்கும். என்ன இல்ல, இதுல நீங்க இதை தெளிவா பாருங்க. ஒரு ஆசிரியர்கள் என்பது நான் உங்களுக்கு தெரியும் என்ற நீங்கள் என்னோட பயணிச்ச நீங்கள் அந்த நேரம் நான் ஊர்ல இருக்கக்குள்ள அந்த நடவடிக்கையை நாங்கள் மல்லாவில மேற்கொள்ளக்குள்ளையும் நீங்கள் என்னோட நின்றிருப்பீங்கள். ஒரு ஆசிரியர்கள் என்பது அந்த குழந்தைகளை உருவாக்குகின்ற அந்த நம்பிக்கையோடு தாய்தகம் அனுப்புகின்றார்கள். இந்த வடிவத்தில் கை வைக்கும் போது அவர்களை நாங்கள் அந்த இடத்தில் அதற்குரிய ஏற்பாட்டுக்கு செல்லுகின்றோம். இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற இந்த 2-3 பேர் மீது அவர்களுடைய சொந்த வாழ்வு ஏற்கனவே நடைபெற்றது. நீங்க இப்ப புத்தரை இன்றைக்கு எல்லாரும் உலகத்துல வச்சு கும்பிடினோம். இப்ப புத்தரை கும்பிடினம் என்றால் புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்தோம்னா எங்களுக்கு விளங்கும் என்ன விஷயங்கள் என்றது. அப்ப ஏற்கனவே ஒரு ஈழத்தில் பிறந்த ஒரு மகனாக இருந்தாலும் சரி, ஒரு குடிமகளாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஒரு வாழ்வில் அவள் பாதிக்கப்பட்டு நிற்கின்றாள் என்றால் இன்னொரு வாழ்வுக்கு வருகின்றாள், அதுவும் தோல்வி அடைகிறது என்றால் அவள் மீண்டும் தன்னை முயற்சி கொண்டு ஏதோ ஒரு வேலை திட்டத்துக்குள் தன்னை தயார்படுத்தி கொண்டு இறங்கி வேலை செய்கின்ற போது நாங்கள் ஏன் அதை கிளறி பார்க்க வேண்டும்? அவள் அறியாத காலங்களில் கூட இருக்கலாம், அல்லது இந்த ஈழத்தமிழரை பற்றி புரியாத காலங்களாக கூட இருக்கலாம். ஈழத்தமிழர்களை புரிந்தவர்கள் தான் இதற்குள் இன்று நின்று இதை செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் பிழை விடும்போது அவர்கள் ஒரு பொது மக்களினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் பிழைகள் விட்டிருக்கின்றார்கள் என்று
அது உங்களுக்கு போறவர்களோடு அப்படி ஒரு அணியின் கீழ் அப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் அதுதான் சொல்லுகின்றோம். இந்த அமைப்பு ஈழத்தமிழரினுடைய ஒரு அமைப்பு அதுக்குரிய தண்டனைகளும் அதற்குரிய அவர்களினுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் அறிக்கை ஊடாக அவர்கள் வெளியேற்றுவார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இப்போ எப்படி அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஒரு தண்டனை வேண்டி கொடுப்பதற்காக அதுக்குரிய ஏற்பாடு செய்தோமோ அதே போன்றுதான் இதுவும். அப்ப இதுக்குள்ள ஒன்று நாங்கள் எல்லாத்தையும் சிக்கப்பட வைக்கக்கூடாது. மனிதனினுடைய அன்றாட ஒழுக்கங்களும் ஒரு மனிதன் ஒரு நாள் அவன் தன் வாழ்வில் தடைக்கு விழுகின்ற போது எழுந்து நில்லு என்று சொல்வதுதான் ஒரு மனிதனினுடைய இலகுவாகவும் ஒரு வாழ்வினுடைய தத்துவமாகவும் நான் பார்க்கின்றேன். இவன் விழுந்து கிடக்கின்றான், இவன் ஏறி மிதி என்று நான் சொல்ல மாட்டேன். அது அப்படி சொல்லுவது மனிதாபிமானத்தில் இருந்தும் ஒரு 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 வாழ்வை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்ளாது என்பதுதான் என்னுடைய பார்வையில் இருக்கும். ஒருவன் தவறு செய்கின்றான், அவன் நல்லவனா வருவான். ஆனால் இலட்சியத்தை எடுத்து அவன் நல்லவனாக கூடாது. அதான் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்ப ஒருவர் ஒரு தவறு செய்த பிறகு தன்னை நிரூபிப்பதற்காக இந்த தியாகங்களை எடுத்து கையாளக்கூடாது. இப்ப உதாரணமாக கருணா இருக்கிறார் என்றால், இந்த கருணா அவர்கள் இனி எங்களுடைய மாவீர தியாகங்களை எடுத்து நான் தளபதியான் என்று போராடினார் என்று அவர் அதை கையாள முடியாது. இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். அப்ப நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் என்றதுக்காக நீங்கள் ஒரு டக்ளஸ் இருக்குது என்று சொன்னா இவர்கள் எல்லாம் இனி திருந்துவார்கள் என்றது இருக்கக்கூடாது. இப்ப அது ஒரு வேற பதார்த்தம். ஒரு ஆசிரியர் ஒரு வேற பதார்த்தம், ஒரு மாவீரர்களோடு நின்று களமாடி அதற்கு பிறகு அவர்களினுடைய வாழ்வியலுக்காக அவர்கள் போவது ஒரு பதார்த்தம். ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் வேலை செய்கின்ற பிள்ளைகள் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோமே, நீங்கள் பீரிக்ஸ் நிசா அவர்களை விமர்சிக்கும் முதல் நீங்கள் அவர்களுடைய வாழ்வை தேட வேண்டும். நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், இவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக வந்து தன்னை அங்கே அடையாளப்படுத்தி கொண்டு இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை மட்டும் பாருங்கள். இந்த இனத்துக்கு இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள், எல்லோரும் ஓடி ஒழித்த பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள். நானே நிசா பீரிஸ் மீது இந்த 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 காணொளி அவர்கள் எங்கள் பெண் போராளிகளை அவமானப்படுத்தும் போது எதிர்த்து கேட்டவன் நான், நீங்களும் எதிர்த்து கேட்டேன். ஆனால் என்ன சொல்லுகின்றோம் என்றால், இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை மட்டும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். ஈழத்தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களினுடைய தியாகங்களை எடுத்து அவர்களுடைய சொந்த வாழ்வைக்கு பாவித்தார்கள்னா தட்டி கேளுங்கள். ஆனால் அவருடைய கடந்த வாழ்வை நீங்க தோண்டி பார்க்காதீங்க. அதான் நான் சொல்றோம், இவ்வளவுதான். ஆனால் நீங்கள் சொல்கிறபடியும் வந்து இது. ஆனால் இப்போ வந்து 2 பெரிய ஆய்வாளர்கள் வந்து கனடாவில் இருந்து அருஸ் பேஸ்லேருந்து அருஸ் 2 பேரும் வந்து சொல்லி இருக்கணும். இவர்கள் வந்து ஐநாவுக்கு முன்னால் வந்து படம் காட்டுறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளிப்படையாகவே வச்சிருக்கிறார். இல்லை, அவங்க திருந்தி கொள்ளுவினோம். அது நாங்கள் வளமையாக கதைக்கிற விடயம் தானே. இப்போ ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள வாரவன் உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிப்போம். ஓடி போய் இந்தியாவில் நிற்கிறது, இந்தியாவில் வந்து தெரியப்படுத்துறதால இவ்வளவு விளைவு வரும். அவங்க படிப்படியாக தங்களை மாற்றிக்கொள்ளும். ஏன்றால் இது அவங்க கல்வி மூலம் கற்று வந்து இதுக்குள்ள வந்தவர்கள் கிடையாது. இவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்றால் ஐயா பொஸ்கோ அவர்கள், ஐயா கிருபாகரன் அவர்களை விட இங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் எங்களோட பேருக்கு டப்பண்டுகிற மனசுக்குள் வந்து நிற்பவர்கள் 1-2 பேர் தான் இதை கல்வி ரீதியாக கற்று இந்த சமூகத்தினுடைய ஒரு நிழலாக நின்று செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் வந்து நின்று கொண்டு தன்னை ஒருவன் மாற்றிக்கொண்டு இந்த சமூகத்துக்காக ஒரு வேலை செய்ய வருகின்றான் என்ற போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது உங்களுடைய பிரச்சனை. இப்ப நான் சொல்லுவது என்னவென்றால் அவருடைய சொந்த முந்தி 2-3 வருஷத்துக்கு முதல்ல வந்து ராஜி பீட்டர்சனோ ஏதோ ஒன்று அந்த கனடால இருந்தோ ஒரு அக்கா அந்த அக்கப்பா இல்லையோ அந்த ஐநாவுக்குள்ள நினைக்கிறேன். அவைய பற்றியான ஒரு பதிவுல நான் கொஞ்சம் 2-3 வருஷமா இப்ப ஐக்கிய நாடுகள் என்றால் நீங்கள் இப்ப உங்களுக்கு பல இப்ப ஒரு கல்வி தகாமையோடு கூட தமிழாக்கள் எல்லாம் வந்து நிப்பினம் தங்களை ஒரு கல்வி சார்ந்து அவங்கள ஒரு பட்டம் படிக்கக்குள்ள பொது உடைமையினுடைய வரவின்படி இங்க பல பிள்ளைகள் வருதுகள். இந்தியாவில இருந்து, சைனாவில இருந்து, தாய்லாந்துல இருந்து, மொரிசியஸ்ல இருந்து எல்லாம் பல பிள்ளைகள் நிக்குதுகள். அரபு நாடுகள்ல இருந்து எல்லாம் பல பிள்ளைகள் வருதுகள். இந்த 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 விடயங்கள் எல்லாம் அவங்க ஏன் அதுகள் எல்லாம் செய்யணும் என்று சொன்னால், அவர்கள் இந்த பொது சார்ந்து, இப்ப பொது அறிவு சார்ந்தும் பொது நிகழ்ச்சி நிரல் சார்ந்தும் அவர்களுடைய கல்விக்கு ஒரு விடயம் தேவைப்படுகிறது. அதை வந்து இங்கே நின்று கற்றுட்டு அதை போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க ஒரு டிசைனிங் பண்ணி அதை அவங்க கையளிப்பினோம். இதுக்கும் ஒன்று இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பயன்படுத்தினோம். அதே போன்று ஒரு தொழில் அதிபராக வர வேண்டும் என்று நினைப்பவர் ஒரு கொள்வனவு, ஒரு முதல்கள்,
விடயங்களுக்குள்ளேயும் வந்து நின்று கொண்டு நிற்கணும். ஒரு காலநிலையை பற்றி பேசும்போதும் கூட இந்த காலநிலை, அதாவது இந்த தண்ணி தேக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த இந்த சினோக்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த கீற்றுகள் எப்படி அது போல இருக்குது, இது எப்படி மாறப்போகுது, இது மாற வேண்டும் என்றால் என்ன சொன்னது, இந்த ஆய்வுகளை படிக்கின்ற பிள்ளைகள் கூட அந்த அமர்வுகளில் வந்து கலந்து கொள்ளின என்ற தங்களினுடைய அந்த கல்வியை மேலோங்கி தங்கள் மண்ணுக்காக அவர்கள் செய்வதற்காக கூட வரியினம் இந்த அமர்வெல்லாம் நடைபெறுகிறது. இப்படி கூட எங்களுடைய பிள்ளைகள் வரியினம் நிப்பினம். இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம் வேண்டாம், இங்கே யாரும் வரட்டும், ஐக்கிய சிலருக்கு யாரும் போகட்டும். ஈழத்தமிழருடைய சார்பு என்பது மனித உரிமை கவுன்சிலிங். நாங்கள் திருப்பி உங்களுக்கு சொல்றோம், ஈழத்தமிழரினுடைய விடயம் என்ன? மனித உரிமை மீறியது. இந்தியா இலங்கை மனித உரிமை மீறலில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய சொந்த வாழ்களுக்குள் நாங்கள் போக தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு அணியை திடம்படிய உலகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ஈழத்தமிழனாக இந்த வருடம் ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர் எல்லாம் கண்காணிப்போட இருப்பினும் தொடர்ச்சியான நான் சொன்ன மாதிரி ஒரு இணையதளத்தில் தமிழில் எங்களோட பிள்ளைகள் படிக்கிற அளவுக்கு எல்லாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவினோம், படியுங்கோ. அதை விட யூடியூப்பாக இருந்தாலும் சரி அல்லது எங்களோட இணையதளமாக இருந்தாலும் சரி, ஒரு இணையதளம் இதை பற்றி தமிழருக்குரிய விடயங்களை வந்து தொடர்ச்சியாக சொல்லிவினோம். இது சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும். எந்த பாதையால போயிருக்கிறோம், இந்த பாதையால போய் நாங்கள் இதை செய்கிறோம், இந்த பாதை திறந்திருக்குது, இதுக்குள்ள போறோம், போயிட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று எல்லாமே அவங்களுக்குள்ளே அவங்க டிஸ்கஷன் பண்ணி எங்களுடைய ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, கருத்தரங்கவாதிகளாக இருந்தாலும் சரி, சிந்தனையாளர்கள் சரி. நான் வந்து இங்க நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை பாருங்க, நான் யாருக்காகவும் உரியவன் அல்ல, யாருக்கும் நான் வக்காலத்து வாங்குவவனாக இல்லை. நீங்க முதல்ல தெளிவுபடுத்திருங்க. ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நீங்க கை காட்டுகின்ற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நான் மீண்டும் சொல்லுகின்றேன், நான் வந்து பார்த்துட்டேன், புலத்தில் இருக்கிற உங்களை விட அதுகளால பொறிமுறைகள் இங்கே காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஏதோ ஐக்கிய நாட்டுக்குள்ள நின்று வேலை செய்த பிள்ளைகள் செய்திருக்குது. நான் இவர்களை எந்த நுனியிலையும் நான் இவர்களை விமர்சனம் செய்யவும் மாட்டேன். அதே போல அவர்களுடைய வாழ்க்கையை போய் நான் கிளறி பார்க்கவும் மாட்டேன். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவை என்னுடைய கருவில் இருக்கிற பிள்ளைக்கு ஒரு யாப் இருக்க வேண்டும். அவன் சுதந்திரமாக இந்த பூமியில ஒரு சிங்கள மகன் எப்படி வாழ்றானோ அது எந்த நாடு என்ற அந்த குறிக்கோளோட எந்த பிள்ளைகள் வாழணும் அங்கு. அதுதான் எங்களுடைய கனவு, எங்களோட மாவீரர்களுடைய கனவு. அதுதான் என்னுடைய நாடில் என்றுதான் இன்னைக்கு ஓஎல் படிச்சுட்டு ஏஎல் படிக்காத நிலையத்தை இன்னைக்கு அரபு நாட்டில் போய் எங்களோட பிள்ளைகள் வேலை செய்யுதுகள். நாங்கள் கண்ணால் எல்லாம் கண்டுட்டு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் 30 வருஷம் நாட்டை விட்டு வந்தவர்கள் கிடையாது. எங்களோட சமுதாயம் இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஆயுதங்கள் நாங்கள் கீழே போட்டத்தில் இருந்து எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை நாங்கள் நாளாந்தம் நின்று அதுக்குள்ள நின்று கண்டு கொண்டு இங்கே வந்தவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு. எங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முக்கியம். இப்படி போய் அரபு நாட்டில் நின்று அந்த பிள்ளைகள் வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு கல்வி திட்டம் தேவை, அவர்களுக்கான விஷயங்கள் தேவை. அது புலத்தில் நீங்க செய்யும். நாங்கள் அதைத்தான் சொல்றோம். நீங்க உங்களோட பிள்ளைகளை மட்டும் அல்லது வடமாகாணத்தை மட்டும் நீங்க எடுத்து பார்க்கலாம். இங்க கிழக்கு மாகாணம் இருக்கிறது, மட்டம்பாறையை வந்து நீங்கள் யாருமே ஒதுக்கி விட முடியாது. அங்க என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, அந்த மூவின மக்களுடன் சேர்ந்து ஒரு இனம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதெல்லாம் இங்கே புரிய வேண்டும். அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக தான் சொல்லுவது, சனியை யாழ்ப்பாணத்தை மட்டும் பார்க்காதுங்க, எங்களையும் பாருங்க. கிளிநொச்சி பாருங்க, அதுல நாங்கள் என்ன செய்யலாம்னு பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் உதானி ஐயா கிளிநொச்சி இருக்குது, இப்படித்தானே இருக்குது. எங்கட கிராமம் எல்லாம் இன்று வரைக்கும் அப்படியே தான் ஐயா இருக்கு, ஒன்றுமே இல்லை. சும்மா வந்து 4 சீட்டை போட்டுட்டு சிறுவர் பாடசாலையை கட்டிட்டு போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்ற பள்ளிக்கூடங்கள் இருந்ததை புறமச்சூரி வச்சிருக்கணும், பெரிய எங்கட மகாவித்தியாலயங்கள், அவ்வளவுதான். இங்க படித்த பட்டதாரி அப்படியே தான் இருக்கிறான். அதனால நல்ல பெறுவர் வந்தாலும் பிள்ளைகள் இப்போ ஓடி போய் வெளிவேடிக்கு போகுதுகள். நான் இப்போ 3 வருஷம் படிச்சுட்டு வரக்குள்ள இப்போ நான் வேலையோட வருவேன், குடும்பத்தை காப்பாற்றுவேன். இப்படி ஒரு 2 தலைமை பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையை தியாகம் செய்து. அப்போ இங்கே நீ நான்ன்றது வேண்டாம். இந்த நீ நான்ன்ற பிரிவுக்கு இங்கே இடமே கிடையாது, இங்கே விமர்சனத்துக்கும் இடம் கிடையாது. சரி செய்யுங்கோ. நாங்கள் அதான் சொல்கிறோம், தயவு செய்து நாங்கள் சொல்கிறோம் ஒரே விடயம் தான். நீங்கள் புலத்தில் இருக்கிற இந்த முன்னாள் போராளி கட்டமைப்புகளும் இந்த டிசிசி போன்ற பெரும் அமைப்புகளும், நான் திருப்பி கதிராகிய நான் திருப்பியும் இந்த இடத்துல பதிவுறேன், டிசிசி போன்ற பெரும் அமைப்புகள் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க. நீங்கள் செய்ததெல்லாம் போதும். இனியாவது ஒரு ஒன்று கூடல் ஏற்படுத்தி இந்த இனத்தை எப்படி கட்டமைக்கிறது, இந்த உள்ளுக்கு போகிற இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை நாங்கள் எப்படி கட்டமைக்கிறது, இதை எப்படி சரி செய்கிறேன் ஒரு ஒன்றுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வாங்க, ஒரு குடைக்குள்ள கொண்டு வாங்க. புதுசாக வந்து இப்படியே உருவாக்கிட்டு நாங்கள் போனோம்டா என்னையா செய்கிறது? வேண்டாம் ஐயா, அதனையா பிளவு. தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்போ நீங்கள் எல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு போய் எல்லாத்தையும் விட்டு கண்டவர்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டு இன்றைக்கு அவங்க அதில் வந்து அமர்ந்துட்டு இருக்கிறாங்க.
அப்ப நீங்கள் உண்மையிலேயே ஒரு அறிவார்ந்த சமூகமாக என்ன அந்த இடத்தை விட மாட்டீங்க. நாங்க அதைத்தானே செய்கிறோம். எங்கண்ட உயிர் போகும் வரைக்கும் எங்கட மறவர்களுடைய எங்கட நண்பர்களுடைய தியாகத்தை நாங்க விட மாட்டோம். நாங்க இப்படித்தான் செய்ய போறோம். எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் ஏதோ ஒரு வழியில நாங்கள் ஓடி அந்த மறவர்களுடைய அவர்களுடைய தியாகத்துக்கு நாங்கள் வலிச்சே தேத்திடுவோம். அப்ப நீங்களும் அதை செய்யுங்க. நாங்கள் இங்க விமர்சனத்துக்கு இங்க இடமே கிடையாது. நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னால், இந்த சமூகம் எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு விடயம் இருக்கிறது. தனி மனித தாக்குதலுக்குள்ள போய் நாங்கள் யாரையும் செய்யலை. தனி மனித தாக்குதலுக்குள்ள நான் போகவே இல்லை இந்த காலம். நான் சீமான விமர்சித்தாலும் தனி மனிதருக்குள்ள போயிருக்க மாட்டேன். அதே மாதிரி புலத்தில் நீங்கள் மாவீர பட்டம் கொடுத்தாலும் நான் ஒரு தனி மனிதருக்குள்ள போயிருக்க மாட்டேன். நான் பொதுவாக என்னுடைய மாவீரருக்காக கழிச்சிருப்பேன். அதே மாதிரி சீமான நான் தமிழ்நாட்டில் விமர்சிக்கும் போதும் அது என்னுடைய இனத்துக்காகவும் என்னுடைய மாவீரனுடைய தியாகத்துக்காகவும் தான் நான் கதைச்சிருப்பேன். நீங்க புரிஞ்சுங்கண்டா புரியும். தனி மனித இங்க நாங்கள் ஒரு அர்ச்சுனாவும் அப்படித்தான். நான் தனி மனிதர் இது பண்ணல. என்னுடைய அடுத்த தலைமுறையினுடைய அரசியலை அர்ச்சுனா போன்றவர்கள் குறுக்க நின்று மறைக்கணும் தான் நான் பந்தத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எதிர்த்து கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு அவரை கொண்டு வந்து விட்டவர்கள் எல்லாம் ஓடிக்கணும். டிக்டாக்கை விட்டுட்டு ஓடிக்கணும். எங்கன்னே தெரியாது. தனியா குரூப் போட்டுட்டு கொண்டு தேவையில்லாத விஷயம் கழிச்சு கொண்டு நிற்கணும். இவருக்கு காசு சேர்த்தவர்கள், இவரை கொண்டு வந்தவர்கள், இவருக்கு கீழே நின்றவர்கள் எல்லாரும். இதுலேயும்னா ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் இருக்குது. என்னென்னா, அர்ச்சுனா போன்றாக்களோ தமிழ்நாடு இருந்தவர்களோ இது சொல்லுவார்கள், ஈழத்தமிழர்கள் தந்த பண்டில் தான் தாங்கள் வந்து கார் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க என்ற ஒரு பொய்யை வந்து உளவியலாக வந்து செய்வார்கள். ஏனென்றால் எங்கட மக்கள் மீதே வந்து நாங்கள் கோவப்படுத்து இந்த கழிவுகளுக்கு இல்லாத உணர்வுள்ள உண்மையான உணவுள்ள மக்கள் வந்து இவர்கள் சொல்றது உண்மையான நம்பி வந்து எங்கள் மக்கள் மீதே வந்து நாங்கள் கோவப்படுத்த வேணுமென்ற ரீதியில தான் இவர்கள் வந்து இப்படி சொல்லுவார். உண்மை அப்படியாண்டா உண்மையை போய் ஆராய்ந்தால் இவர்கள் ஈழத்தமிழர் தங்களுக்கு வெளிநாட்டில் இருந்த தமிழர்கள் தங்களுக்கு அனுப்பினபடியாக தான் நாங்கள் வீடு காட்டுறோம், கார் வந்து சொல்லுவார்கள். உள்ளுக்கு போய் பார்த்தால் இவர்கள் செய்கிற இனத்துறவு வேலைக்கு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் வந்து இவர்கள் கொடுத்த சன்மானம் தான் அதான் இருக்கும் மொழிய அவ்வளவு பெருந்தொகையை வந்து ஈழத்தமிழர் அள்ளி கொடுக்கறது எங்களுக்காண்டி போராடி மடிஞ்ச அந்த மாவீரர்களுடைய பெற்றோருக்கோ போராளிகளுக்கோ கொடுக்காத அந்த போராளிகள் குறிப்பாக வந்து அந்த போராளிகள் மனமுடைய வேணுமென்றதுக்காண்டி தான் இப்படியான இதுகளை வந்து இவர்கள் பரப்புவார்கள். அப்படி அவர்களை மனமுடைய வேணுமென்ற ஒரு சைக்கோலஜியான ஒரு ட்ரிக்ஸ் தான் இதை பாவிப்பிடும். என்ன இந்த கழிவுகள் வந்து பாவிக்கிற ட்ரிக்ஸ் வந்து இதான். இதை வந்து நான் உண்மையாக போய் ஆராய்ந்தால் வந்து இதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஒரு இது ஃபண்ட் கொடுக்குறது உண்மையான விடயம். ஆனால் அவர்கள் கொடுக்குற ஃபண்ட் வந்து அவர்கள் வந்து அங்கே உல்லாசமாக வாழ்கிறதுக்கான போதுமான நிதியை வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இவர்கள் கொடுக்கறதுக்கு ஈழத்தமிழர்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை. குறிப்பிட்ட சில பேர் வந்து டிக்டாக்ல இதன் ஒன்று கத்தி கொண்டு இருக்கிறவர்கள் சும்மா இதன்றவர்கள் இருப்பார் ஒழிய மற்றபடி அவர்களுக்கு பின்னால் வந்து ஃபண்ட் எல்லாம் கொடுத்து அவர்களை வளர்க்குறது வந்து இலங்கை இந்திய அரசாங்கங்கள். அந்த உண்மையை கூட வந்து இந்த மக்கள் இலகுல வந்து புரிஞ்சு கொள்வது கஷ்டமான ஒரு விடயமாக தான் இருக்கும். ஆராயணும், அதெல்லாம் ஆராய்ஞ்சால் அந்த உண்மை வந்து உங்களுக்கு விளங்கும். இப்போ இது ஒரு நல்ல கருத்தாடல் உங்களுடைய அந்த சிந்தனை. இதில் நீங்கள் பல வடிவங்களில் பார்க்கணும். ஒரு ஈழத்தமிழனுடைய ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஈழத்தமிழன் ஒரு சுதந்திரத்தை தேடி செல்பவனுக்கு இவர் பார்லமன்றம் போகிறதுக்கு இவருக்கு கொண்டா கார்தான் வேணுமென்ற வரலாறு தேவையில்லை. இங்கே யாரும் அப்படி எழுதவும் இல்லை. ஒரு சுதந்திரத்தை தேடி நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு உங்களோட பண்தான் வேணும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்போ நாங்களும் எங்களுடைய இந்த சிலப் நடவடிக்கைக்கு கூட நாங்கள் எங்களோட மக்கள்கிட்ட நாங்கள் கையேந்தி நிற்க மாட்டோம். என்னுடைய இனத்துக்கு நான் எதுவும் செய்யணும் மீண்டும் என்று சொன்னால் போராடினத்தோட நிற்காம மீண்டும் நான் ஏதாவது செய்ய போறேன்னு சொன்னால் நான் என்னத்தான் வருத்தி அதை செய்யணும். இன்னொருவர்கிட்ட கேட்டு நான் அதை செய்தேன்னு சொன்னால் அது 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 இலட்சியமும் கிடையாது, அதற்குரிய விடயமும் கிடையாது. இங்கே யாருமே சொல்லலை எனக்கு நீங்கள் வாகனம் தாங்க நான் பெறுவேன், எனக்கு நீங்கள் எதை செய்யணும். ஆனால் ஒரு ஒழுங்குபடுத்தல் என்ற ஒரு விடயம் இருக்குது. இப்போ ஐக்கிய நாடுகள் சபைகளில் வருகின்றவர்களுக்கு இப்போ ஐயா பொஸ்கோவாக இருந்தாலும் சரி, ஐயா பிரபா அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதரி அவர்களாக இருந்தாலும் சரி, ரவி அவர்களாக யாராக இருந்தாலும் இவர்களுடைய தரப்பு வந்து இலங்கையிலிருந்து வரணும் என்றால் அதுக்கு ஒரு நிதி தேவைப்படுது. அவர்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறது, அவர்கள் பார டிக்கெட் செலவுகள் இருக்குது, அதுகளுக்கு செய்கிறது. அதை மட்டும்தான் நாங்கள் செய்யணும். இப்போ கிருவாவோ யாரோ ஒரு ஆள் முன்னுக்கு நின்று கொண்டு பொஸ்கோவோ அல்லது பீரிக்ஸ் அவர்களோ இல்லை ரவி அவர்களோ நின்று கொண்டு ஒருவரை கூப்பிட்டு ஒரு சாட்சியத்தை இந்த பொறிமுறைக்கு கொடுக்க போயினோம்னா அவர்களுக்கு பண் தேவைப்படுது. அப்புறம் அதுவும் அவங்க கையால் கேட்க மாட்டினோம்.
நீங்க டிக்கெட்டை போடுங்க, டிக்கெட்டை போட்டு கொடுங்கோ. ஒரு 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 ஈழத்தமிழனுடைய குடும்பம் ஜெனிவாவில் இருக்கிற நீங்க பாரம் எடுங்கோ, பாரம் எடுத்து அவங்க அந்த நேரத்துக்கு நின்றுட்டு கொண்டு போய் ஏத்திட்டு வாங்கோ. இவ்வளவு தான் எதிர்பார்க்கணும். ஒரு சேவை என்று நிற்கிறார்கள், இதைத்தான் எதிர்பார்க்கிறது தவிர உங்கள்கிட்ட நீங்க எங்களுக்கு அள்ளி அள்ளி போடுங்கன்னு கேட்கல. நாங்க என்ன சொல்றோம் என்றால், ஒரு தனித்துவமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்தால், ஒரு ஈழத்தமிழன் ஒரு புலத்தில் ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்தால், அந்த நிர்வாக கட்டமைப்பு ஊடாக ஒரு அனர்த்தம் பெறுகின்ற போது ஒரு எங்களுடைய வடகிழக்கு மக்களுக்கு ஒரு உதவி, அது இலங்கையை புள்ளா செய்யக்கூடியதான் சரி. ஒரு உலகத்தில் இன்றைக்கு 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 இவ்வளவு பிரச்சனை காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கட சைட்ல இருந்து நாங்கள் என்ன செய்துட்டோம்? ஒன்றுமே செய்யலை. நாங்கள் ஒன்றுமே செய்யாம போய் உலக தேசத்தில் நீதி கோரிக்கொண்டு நிற்கிறோம். ஒரு அதை நான் சொல்லியிருப்பேன். இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி எல்லாம் இந்த ஒரு நிதிக்குரிய ஒரு இதை ஒன்று ஒழுங்குபடுத்தியிருக்கணும். அப்போ அதெல்லாம் பேச போயிடும். உதவி செய்கிறார்கள், அதை எப்படி செய்யணும்னக்குள்ள அதில் இருந்து எங்களுடைய இந்த பண முதலைகள் நின்று கொண்டு நாங்களும் எங்களுடைய தமிழர்களினுடைய தரப்பில் நாங்கள் இதை செய்கிறோம்னக்குள்ள தான் எங்களுக்கு ஒரு பெரிய அடி தேவைப்படக்குள்ள அந்த இடத்துல அவங்க நிற்பாங்க. இன்றைக்கு காசாவில் கடந்த மாதங்கள்ல எல்லாம் இந்த சிறுவருக்காக பல பேர் உரையாற்றினர். அப்போ அம்மா நவநீதன் பிள்ளை அவர்கள் கூட இந்த காசாவை பற்றிய 1.5 மணித்தியாலம் இருந்து உரையாற்றினர். 3 பேர் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கு மேலே உரையாற்றிச்சினோம். காசாவினுடைய குழந்தைகள்ன்ற என்ன விஷயம், பெம்பிள்ளைகள்ன்ற என்ன விஷயம், பெண்களுக்கு என்ன நடக்குது, குழந்தைகளுக்கு என்ன நடக்குது, சாப்பாடு எப்படி இருக்கணும், எது நடக்கணும் என்று அதை பற்றிய உரையாற்றி நாங்கள் இங்கே தோற்று நிற்கிறோம். ஒரு தோற்ற இனம் நாங்கள், அழிஞ்ச இனம் நாங்கள். எதையும் சரிப்படுத்துறதுக்கு நாங்கள் இங்கே தயாராகல. ஆனால் எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு கட்டித்தாங்கோ, எனக்கு பெரிய 2 மாடியை கட்டுறேன்னு இந்த அச்சுனாக்க அள்ளி அள்ளி கொடுப்பீங்க பட்டியா. ஆனால் இந்த மண்ணு மக்களுக்குமாக போராடினவன் கூட பிச்சை எடுக்கணும் படத்தை போட்டு. இந்த சமூகத்தை தயார்படுத்தணும் தரேன். இதை நான் சொல்லிட்டேன். இந்த இனத்துக்கு இவ்வளவு கற்றுக் கொடுத்தும் இவ்வளவு உயிர் தியாகங்களை செய்தும் இந்த இனம் தன்னை தயார்படுத்துறதுக்கு முன்பெடுக்குது இல்லையண்டா இந்த தனத்திட்ட குறைபாடு இருக்குது, சுயநல குறைபாடு இருக்குது. ஒருவரை விமர்சிக்கிறதும் குறைநல, அதாவது இந்த இனத்துக்கு குறைபாடு இருக்குது. அதான் உண்மை. இந்த ஈழத்தமிழன் என்றவனுக்கு குறைபாடு இருக்கு. அப்படி என்றால் தானே வாழ்ந்துட்டு போகணும் என்ற குறைபாடு மட்டும்தான் இருக்கே தவிர இங்கே இவர்களுக்கு எதுக்குமே உண்மையாக இந்த மடிந்தவர்களினுடைய இலட்சத்தை கொண்டு ஓடுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் இங்கே என்ன ஹெலிகாப்டர் ஆகணும். உங்களுக்கு இலட்சம் தூக்கி கொண்டு ஓடுறதுக்கு டிக்கெட்டை போட்டு கொடுங்க. வருவினம் அவங்கள ஒரு அன்பா வார நீங்க கௌரவிச்சு ஜெனிவாவில் வச்சிருங்க. இதைத்தானேப்பா செய்ய கேட்கணும். நாங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு தரன் ஒரு தெளிவான சமூகமாக இந்த வருடத்தோட இவர்கள் கட்டி எழுப்பாவிட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இனத்தை நாங்கள் சரிப்படுத்த முடியாது. இனி எல்லாத்தையும் தோற்கடி. இன்றைக்கு இது நாங்கள் புள்ளாயா தண்ணிக்குள்ள புள்ளா முழுகிட்டோம் ஐயா. இந்த பொறுமை இந்த தமிழருக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை. நாங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் இதில் கத்திரமான ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? நாங்கள் மூழ்கிட்டோம் ஐயா. இந்த மடிஞ்ச மாவீரர்களுடைய தியாகங்கள் எப்படி கலைஞறியணுமோ அப்படி கலைஞறிச்சிடும். அப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க இந்த அணையா விளக்கு போராட்டத்தினுடைய தகுதி எங்க போய் முடிய போதுன்னு சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து அடிச்சாங்களேன்னு அதை அவங்க அப்படி உரையாடிச்சிட தெரியுமா உங்களுக்கு? அது அப்படி இல்லை. அது அது அந்த அந்த தேசத்துல நீங்கள் எங்கட மண்ணுல ஒல்லாந்தம் வாழ்ந்தவன், அவன் வாழ்ந்தவன், இவன் வாழ்ந்தவன், சிங்கள தரப்புல சொன்ன விடயம். ஆனா உங்களுக்கு என்ன பகட்டு காட்டுச்சினம்? ஏதோ தாங்கள் ஸ்கேன் மிஷின் கொடுக்குறோம், இந்த அதை செய்கிறார் அனுரா, இந்த இதை செய்கிறார் அனுதாண்டு காட்டி போட்டு அவர் அணிதான் அந்த ஐக்கிய நாடுகளே. நீங்க ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கிற இந்த உள்ளுக்கு நிக்கிற இந்த இவங்கிட்ட எல்லாம் கேளுங்க அவங்க என்ன பேசணும்னு சொல்லி. ஒரு செம்மணியினுடைய எலும்பு கூட்டுக்கு அவங்க சொல்லி இருக்கிற பதில் என்னென்று கேளுங்க. நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள்ல வேலை செய்கிற ஆக்கள்கிட்ட உண்மையிலே அந்த கூட்டத்தொடர்லாண்டு அமர்ந்த ஆக்கள்கிட்ட நீங்க கேளுங்க. அது எங்கட பொடி என்று சொல்லினோம், அந்த உடலங்கள் என்று சொல்லினோமா, அல்லது இது ஒல்லாந்தங்காலத்துல அந்த காலத்துல பண்டையர் காலத்துல செத்த வரலாறு சொல்றீங்க. அந்த அவங்களுடைய அந்த இங்கிலீஷ்ல அவங்க சொல்லினோம். எங்களுக்கு இங்கிலீஷ் புலமை எங்களுக்கு இல்லைதான், நாங்கள் கற்றுக்கொள்ள, நாங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அறிந்ததும்படி சிங்கள தேசம் அதைத்தான் சொல்லுது இங்க. ஆனா இதை தெளிவுபட அவங்க வேலை செய்யறாரு உங்களோட பேசினா ஒரு பேசல். நீங்க என்ன நினைச்சீங்கள்? உங்களுக்கு ஒரு படத்தை காட்டிச்சு உங்களோட மக்களுக்கு இந்த அனுரா அரசை கொண்டு வரணும்னுட்டு நீங்க எல்லாரும் போயிட்டு 3 ஆசனத்தையும் கொடுத்துட்டு அனுரா செம்மணியை தோண்டு தண்டுட்டு போயிட்டு நின்றீங்கள். அதே விளைவு இங்க சொல்லிச்சினம் என்ன? இது ஒல்லாந்தர் கால பொடியா இருக்கலாம், ஆதி காலத்து பொடியா இருக்கலாம். அந்த மீனிங்கா தான் அவங்க பேசின அந்த வார்த்தை எனக்கு சரியா வருகுது இல்லை. அதுல அர்த்தமா தான்
ஏதோ பழைய காலத்து இது மாதிரி தான் அவங்க அதை ஸ்பீச் பண்ணிச்சு. அது இப்பத்தியான இல்லைன்ற போல. அப்ப இந்த அரசாங்கம் நின்று கொண்டே எங்களை கழுத்தறுத்து இப்படியே தூக்கி எறியுது. நீங்கள் எல்லாரும் இந்த அரசாங்கத்தை தூக்கி தலையில வச்சுக்கொண்டு காணாது எங்கட மாமனிதர் படங்களையும் பாடல்களையும் போட்டுக்கொண்டு ஒரு சமூகம் நீங்க வாரீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு உப்பு போட்டுத்தான் சாப்பிட்றீங்களா? உண்ட இனம் எந்த இனம் பிரச்சனை இல்லை. இந்த இனம் என்னுடைய மண்ணில் நாங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டோம், எங்களை விடுங்க. ஒரு மண்ணுக்காக போராடின நாங்கள் விழுந்துட்டோம். உன்னுடைய பிள்ளை ஐயா, உன்ற பிள்ளைக்கு தான் ஐயா நாங்கள் தெளிவுபடுத்துறோம். இந்த அக்கிர நாடுகள் தடைகளை துடைச்சி எறிஞ்ச பிறகு உங்களுக்கு சாதாரண மக்கள் ஒன்றும் இங்க அன்றாட வேலைக்கு போட்டு இருக்கிற நேரத்துல என்ஜாய் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் தமிழ் தேசியம் இந்த நியூஸை கேட்குற அவர்களை சொல்றீங்க. விழுந்து விழுந்து இந்த மக்களுக்காண்டி நியூஸ் போட்ட ஊடகவியாளர்கள் சொல்றவர்கள் எப்படி விழுந்து விழுந்து அனுராக்காண்டி தலைப்பு போடுறார்கள். அனுரா வந்தா பிறகு எப்படி தகட முகத்தை காட்டி ஊடகத்தில் செயல்படுற விடயங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு விடயமா? எல்லாத்தையும் அவதானிக்கிறவர்கள் எல்லாத்தையும் அவதானிச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நான் தொடர்ச்சியா பதிவு செய்ய தந்தேன். பேர் சொல்லியே நான் தமிழரசி அவர்களை நான் பேர் சொல்லியே நான் சொல்லிட்டேன். இந்த ஊடகம் புலத்துல தமிழரசி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில நின்று கொண்டுதான் தன்னை வளர்த்தவர். இல்லாட்டி இந்த புலத்தில் அவர் வளர்ந்திருக்க மாட்டார். அவர் யாருமே வளர்த்து விட்டு இருக்க மாட்டினோம். பேச பயப்படினோம். நான் தொடர்ச்சியா சொல்றதான், இவங்க கங்கா ஸ்ரீயினுடைய ஊடகத்தை இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நின்று கொண்டு தன்னை வளர்க்கறதுக்காக நின்றார். அவர் வளர்ந்து முடிஞ்ச பிறகு தனக்கான பண் வந்த பிறகு இன்றைக்கு அதை ஒரு பிசினஸா மாத்திட்டு இருக்கிற. இன்றைக்கு இந்த அனுரா அரசு வந்த காலத்துல இருந்து ஜனாதிபதியா வாரத்துக்கு பிரச்சாரங்களை தொடங்கினத்துல இருந்து அவர் தலைப்புகள் எடுத்து பாருங்க. நீங்கள் ஒரு ஈழத்தமிழனை கௌரவிக்கிறபடி இல்ல ஈழத்தமிழன் நின்ற முழுகி கொண்டு நிற்கிறான், இதுல இருந்து துடைச்சி எழும்பென்று சொல்லாம தேவையில்லாத கதையைத்தான் கழிச்சு கொண்டிருக்கணும். இப்ப எங்களுக்கு தேவையே? இப்ப எங்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் தேவையோ? எங்களுக்கு என்ன கதை தேவை? இந்த இனம் முழுகி கொண்டு போகுது. தன்னுடைய இலட்சியத்தை இன்றைக்கு அப்படியே மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையை நாங்க துளைக்க போறோம். இந்த நம்பிக்கையை உடைச்செறிகிறாங்க. அந்த நம்பிக்கையை நான் இத்தனை வருஷம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள ஒரு ஊடகவியலாளராக நின்றிருக்கிறேன். எனக்கு என்னென்ன பக்குவம் இருக்குது. இந்த பக்குவத்தின் அடிப்படையில நாங்கள் இப்படி ஒரு காய் நகர்த்துவோம், இப்படி ஒரு வேலையை செய்வோம். என் அன்புக்குரிய மக்கள், நீங்கள் தயாராகும் கொண்டு இதுவரைக்கும் தமிழரசி பதிவிட்டது கிடையாது. கேட்டா சீமானுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி வந்துச்சு. நம்ம அடுத்த ஊடகம் கொண்டு எங்கட இனத்தை சாகடிச்சிட்டு போச்சு. சீமானுக்காக கொஞ்சம் கலிசரை வந்ததும் போரான் என்று சொல்லிக்கொண்டு அந்த கலிசரையா அதோட போயிட்டு தண்டை இனம் எங்க மூழ்கி போகுது, தண்டை இனத்துக்கு என்ன நடக்கணும் இல்லை. அது தன்னை ஒரு போராளியை அடையாளப்படுத்தி காட்டெடுக்கிறதுக்காக எல்லா அலுவலும் செய்துட்டு ஊடகத்துல தண்டை பிள்ளையும் அதுவும் சுவிஸ்லேயோ ஜெர்மனிலேயோ பிரான்ஸ்லயோ அது வாழப்போகுது. பக்கங்கட்டதுகள் ஒன்று போராடுனா உண்ட உயிருள்ள வரைக்கும் போராடு. அது வடிவங்கள் மாறினாலும் நின்று போராடு. இல்லையோ பிற ஏன் இதுக்குள்ள வார? ஏன் துர்பியோகம் செய்யற? ஒவ்வொரு போராளிகளும் தங்களை அடையாளப்படுத்துறீங்கள். தேவையில்லாத கதை. ஏன் என்னுடைய இனம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி நிக்குது, நான் ஏதாவது செய்யணும் பேசுனா என்ன? இன்னைக்கு வந்திருக்கிற பொறிமுறையை இன்றைக்கு இந்த சர்வதேசம் கொண்டு வந்திருக்கு. எவ்வளவு பேர் ஆங்கிலம் பேசக்கூடிய நீங்கள் ஏன் இந்த உலக நாட்டிட்ட நீங்க ஏன் இந்த இணையதளத்தை வச்சு பேசக்கூடாது? எங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை நம்பி இருக்கிறோம். ஆனா இதே மாதம் 6ஆம் தேதி இது வாக்கெடுப்புக்கு போகுது. என் அன்புக்குரிய உறவுகள், நீங்கள் இதை எதிர்த்து வாக்களியுங்க. எங்களுக்கு உள்ளக விசாரணை வேண்டாம், எங்களுக்கு மேல்முறையீடு நீதிமன்றம் வேண்டும், அல்லது நீங்கள் தான் நிற்க வேண்டும், இந்த 193 நாடுகளும் நிற்க வேண்டும் என்று ஏன் சொல்றீங்க? இல்லை, எல்லாரும் பேச தெரிஞ்ச நீங்கள் அதைத்தான் நாங்க சொல்றோம். எந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம், எந்த விடயத்தை நாங்கள் கொண்டு போறோம் என்ற துணிப்பொருள் இருக்கு. எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்னவென்றால், எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதல் விழித்துக் கொள்ளுங்க. ஒரு ஊடகம் ஈழத்தமிழருக்காக இருக்க வேண்டும் என்று தங்களை தயார்படுத்தி வளர்த்து விட்டுட்டு இடையில நின்று கொண்டு இந்த அரசாங்கத்தோட மூடி மறைச்சு கொண்டு ஒரு இனத்தினுடைய தியாகங்களை புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு இனத்தை வழிநடத்த தவறி நிற்கிற ஊடகங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு எதற்கு? சரி, இந்த யூடியூப்பாளர்கள்
இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பின்னுக்கு திரிகிற யூடியூப்பாளர்கள் ஏன் உங்களால் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நிற்கிற பிள்ளைகள்கிட்ட போய் நேர்காணல் செய்து போட முடியாது? இந்த பொறிமுறையை என்ன நடக்கப் போகுதுன்னு ஏன் செய்ய முடியாது? ஏன் இன்றைக்கு இந்த விவாதம் செய்யாமல் இருக்கிறீங்கள்? இந்த பொறிமுறை வாக்கெடுப்புக்கு போப்புது. இந்த மாதம் மாதம் 6ஆம் தேதி வாக்கெடுப்பு நடக்குது என்றால் இதற்கு ஏன் எங்களால் ஒரு வேலை திட்டத்தை ஊடகத்தில் செய்ய முடியல? இந்த உலகம் உங்களை பார்த்து கொண்டு தானே இருக்குது. யார் சொன்னா டிக்டாக்கு உலகம் உங்களை பார்க்காதண்டு? உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்களோ அது ரிசர்வ் ஆகி கொண்டு தான் இருக்கு. எதிரியான்னா கீழே நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தெரியாது. 10க்கு ஒரு ஆக்கள் தான் தமிழாக்கள் இருக்கிறோம், மிச்சம் எல்லாம் வெளிநாட்டுக்கார. நாங்கள் ஏமலேருந்து இதனுடைய தெரியல 10க்கு 1 தான் தமிழாக்களாக இருக்கிறோம். கீழே வெறாக்கள் இல்ல. இதுல அவங்களும் இந்த உணர்வுகள் இருந்து கடத்துறதுக்கு அவங்களும் எங்களை விட மாட்டினோம். அதையும் மீறி நாங்கள் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. எங்கட மக்கள் தங்களுடைய இனத்தை புரிஞ்சு கொள்ளாம இங்க எதுவும் நடைபெற போறது இல்லை. இது நாங்கள் உடனே சரி செய்யலாம். இது இலகுவா சரி செய்துட்டு போற விடயம். ஈழத்தமிழர்கள் புலத்தில் இருக்கிற நாங்கள் ஒரே அறிக்கை, ஒரே 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 சந்திப்பு, ஒரு நிர்வாகங்களுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வரோம். எங்கெங்க நாங்கள் திருப்பி அடிக்க வேணுமோ அந்த நிர்வாகங்களை நாங்கள் அப்படியே தயார் பண்றோம். இல்லையே இந்த அரசாங்கத்திட்ட போய் நீங்க ஒரு இலங்கையை நான் வாழ்றேன்டா வாழ்ந்துட்டு போங்க. மாவீரர்களில் கை வைக்கிறோம். உங்களையெல்லாம் பாருங்க. இனி நீங்கள் இந்த வருஷம் நவம்பர் மட்டும் கொண்டாடுங்க. மாவீரர்கள் நிகழ்வு இந்த வருஷம் மட்டும்தான் நீங்க செய்வீங்கள். அதான் நிஜம். இன்னைக்கு பொறிமுறை இந்த 10ஆம் மாசம் வந்த பிறகு தெரியும் அதுல விளைவுகள் எவ்வளவு இருக்க போகுது. இலங்கையில சொல்றீங்க, இலங்கையில அரசாங்கம் இல்ல அவங்க மாவீர நாளை செய்ய முடியும். புலத்துல இந்த இந்த படங்காட்டுறாக்கள் இருக்கணும் தானே. மாவீர நாள் வந்த உடனே படங்காட்டுறாக்கள் இந்த 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 கோமாளி வேலை செய்யறாக்கள் இருக்கணும் தானே. இந்த அறிக்கை வந்த பிறகு எந்த 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 முகத்தை வச்சுக்கோணும் இந்த இந்த பூமி பந்துல நீங்க சுத்த போறீங்க? கூட உங்களோட பிளேட்ல சாப்பிட்ட நண்பனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிற சமூகம் நீங்கள். கூட என்னுடைய அருகில் இருந்த வீட்டுக்கார அம்மாக்கு என்ன செய்ய வேணும் என்று தெரியாத சமூகம் நீங்கள். இந்த சமூகத்தை நாங்கள் எப்படித்தான் தயார்படுத்துறது? ஏன் இவ்வளவு சுயநலம் இந்த இனம்? இறுதி வரைக்கும் ஓடுங்க ஐயா. உயிர் உள்ள வரைக்கும் இறுதி வரைக்கும் ஓடுங்க. உங்களை நம்பித்தானே ஒரு உயிரும் மடிஞ்சிச்சு. இறுதி வரைக்கும் ஓடுவோம். எங்களால் முடிஞ்ச அளவு ஓடுவோம் ஐயா. ஒன்று சேர்ந்து ஓடுவோம். ஏன் தனிமையா ஓடுவோம்? ஒன்று சேர்ந்து ஓடுவோம். ஒவ்வொரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். ஒரு அடுத்தடுத்த தேர்தல் வருதுண்டா இலங்கையில் எப்படி நாங்கள் எங்கிட்ட தமிழ் பகுதியை வச்சு செய்யணுமன்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பு கொண்டு வருவோம். இப்படியே இருந்தீங்களா இப்படியே தான் இருப்பீங்க. உங்களை மாற்றிக்கொள்ளாம இங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதை நாங்கள் சொல்றோம். மீண்டும் மீண்டும் உங்களை நீங்க தயார்படுத்துங்கோ. மீண்டும் மீண்டும் உங்களை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அறிஞர்களையும் ஆய்வாளர்களையும் தத்துவங்களையும் உள்ளடக்கி கொண்டு ஒரு வேலை திட்டத்துக்கு உள்படுத்துறதுக்கு உள்ளாகுங்கோ. நீ நான் என்ற பிளவு இங்கே தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்கட மாவீரர்களுடைய கனவு. நீங்க எந்த கர்மாவது இருந்துட்டு போங்க. மாவீரர் இலட்சியத்தை தூக்கி நின்றீங்கன்னா எங்களுக்கு போதும். அவர்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்துட்டு நீங்க என்னென்ன செய்யுங்க. பார்த்தா நாங்கள் சொல்றோம். மீண்டும் மீண்டும் தொடருங்கள் தர. சில இடங்கள்ல கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்க வேணும். அதுக்காகத்தான் அப்படி கதைச்சு. நான் வேற ஒன்றும் இல்லை தர. ஓகே, ஒரு இருந்தார் அவர் திருப்பி போட்டார். அங்கே முடியாத உள்ளுக்கோரி ஏதோ குரல் வந்தது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போட்டார். இன்றைக்கு நாங்கள் கதைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் ஒரு ஐட்டம் என்று நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமாண்ணா? இல்லை, உங்களுக்கு தெளிவாக இருந்தால் சரி. இந்த உதவி கேட்டவரினுடைய இது இப்போதைக்கு நாங்கள் எடுக்க முடியாத. எங்களுக்கு பல பக்கங்களால் அந்த உதவி திட்டங்கள் போய்கொண்டிருக்கபடியா சம்பளங்கள் அதுகள் இதுக்குள்ளானே உள்படும். அப்படி அவருக்கு விருப்பம் என்றால் அதை ஒரு நாள் நாங்கள் போட்டு மக்கள்கிட்ட கையளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உதவி இது பண்ணி விட்டுறலாம். ஒரு நாளை போட்டு அதையும் ஒருக்கா நவருவனோட கதைச்சு கொள்ளுங்க. தம்பியோட நவருவன் நிற்கிறேன். நவருவன் நிற்கிறேன். எனக்கு பண்ண எப்படி போய்கொண்டிருக்குது டிக்டாக் எப்படி போய்கொண்டிருக்குது இல்லை பார்க்கறதாலும் பிரச்சனை தான்.
எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டாங்க இங்க எல்லாம் மாதம் 6ஆம் தேதியோட எல்லாம் முடியும். சபைக்கு இப்போ கதிரண்ணே என்ன ஒரு தரம் ஸ்பான்சர் பண்ணல ஐநா சபை இங்கே இருந்தேனே. ஏற்கனவே இவங்க செய்த ப்ரோக்ராமுக்கும் அங்க இருந்து ஆக்கள் வரல வந்து இந்த பொறிமுறையை வந்து தோற்கடிக்கிறேன்னு சொன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிருக்கணும். அப்போ என்ன வேறு அந்த பிரான்ஸில் இருக்கிற கயன் அவர் மூலம் கொடுத்த இல்லையோ. இல்லை 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 இது இப்போ அவர் அவர சைட்டால அவர் டிக்கெட்டுகள் அதுகள் போட்டு கொடுக்குறாரு நினைக்கிறேன். அவர் அப்படித்தான் செய்கிறவர். வெளியில் ஆனந்தி சாதிச்சு அந்த அக்கா அவன் போகிறான் போயிருக்கிறவன் தான் போகல. இல்லை அவங்க வரல ஆனால் வந்துச்சுனமோ என்னன்னு தெரியல. இப்போ திருப்பி வந்துச்சுனமோ தெரியல. இது வரைக்கும் இங்கே வரல. முக்கியமாக இந்த சிறுதர நம்பியெல்லாம் கட்டாயம் போக வேண்டியது இல்லையோ. சிறுதரன் நம்பி வருவாருன்னு நினைக்கிறேன். 22ஆம் தேதி கூட்டத்தொடருக்கு அவர் கட்டாயம் போகணும். தமிழ்நாக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் அங்கே கதைக்கணும். சிறுதரன் வருவாரண்டு சொல்லிச்சிடம் வெறார வரையில தெரியல. இப்போ உலகம் வந்து இவங்க ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ அவங்க இந்த 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 பொறிமுறையை வந்து பலர் இன்றைக்கு பலர் இந்த இந்த அனுர அரசாங்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம். இப்போ பலர் அது திரும்பி பார்க்குற திசையெல்லாம் ஏதோ இந்த அரசாங்கம் படம் காட்டின விடயங்களும் ஈழத்தமிழர்கள் வடக்கில் இருக்கிறவர்கள் வந்து 3 ஆசனங்களை கொடுத்திருக்கிறபடியா வந்து அது இங்கே மிக பெரும் பாதிப்பா இருக்கு. ஒரு நல்லிணக்க சமிச்சையை வந்து ஈழத்தமிழரை கொடுத்திருக்கிறபடியால் இந்த அரசாங்கத்துக்கு எதையுமே வலியுறுத்தி விட முடியாது. இந்த அரசாங்கம் வந்து தானே சொல்லுது ஐநாவிலே வந்து தமிழர்கள் வந்து தங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள், என்னுடைய தமிழர்களுக்கு வந்து இந்த சர்வதேச விசாரணை தேவையில்லை, தாங்களே விசாரித்து தீர்த்து கொள்வோம்ன்றது கிடையாது, தங்களுக்கு தமிழர்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி தான் ஐநாவிலேயே பதிவு செய்கிறேன். இல்லை அந்த நம்பிக்கை நாங்கள் சொன்னாங்களே இந்த போராட்டத்தை துவங்காதீங்க, உடனே நிப்பாட்டுங்கொண்டு இவர் உடனே வந்துட்டு இந்த பொறிமுறையை கொண்டு வரதுக்காக அந்த நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினோம் என்று நாங்கள் ஏற்கனவே பதிவிட்டோம். நாங்கள் இந்த 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 செம்மணியை நீங்கள் போராட்டம் செய்தால் இவர் வாரமாயிரி வரிவினம் ஒரு அறிக்கையை விடுறமாய் விடுவினம், அதை உங்களை மனம் குளிர பண்ணுற மாதிரி பண்ணிவினம் பண்ணினோம். ஆனால் இதே இந்த செம்மணியை பற்றி பல கேள்விகள் இங்கே நேரடி விவாதம் போனது. அந்த நேரடி விவாதத்தில் இலங்கை உறுப்பினர்கள் வந்து இது இப்போ எடுத்த உடலங்கள் இல்லை, அது பண்டைய காலத்து உடலங்கள் என்று அதில் அவங்க ஸ்பீச் பண்ணினோம். இதை பற்றி இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நின்றாக்கள் வந்து அதை பற்றி தொடர்ச்சியாக வந்து வெளிப்படுத்தலை. அவங்க வெளிப்படுத்தினா தான் தெரியும் உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விளைவுன்னு சொல்லி. அதை வந்து செம்மணியில் இருக்கிற உடலங்கள் ஒல்லாந்தன் அல்லது பண்டைய காலம்ண்டா தானே ஒல்லாந்தன் காலங்களை கொண்டு வாரமாய் கொண்டு வரணும். அது இப்பத்தே உடலங்கள் இல்லைன்ற மாதிரி விலத்தி போயிடும் இந்த அரசாங்கம். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லி நம்ம வடக்கில் இருக்கிற மக்களுக்கு தானே ஸ்கேன் கொடுக்கணும். அப்போ எவ்வளவு ஒரு கேவலமான வேலை இந்த அரசாங்கம் செய்யுது. ஏன் இந்த எம்பி இன்றைக்கு தேசிய தலைவரை வச்சு அதில் கதைக்கிற இந்த 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 கலிசர இந்த பைத்தியம் ஏன் இதுகளை பற்றி கதைக்கல? தான் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து என்ன புடுங்க போயினமாம்? இல்லை இவர் இந்த ஜெனிவாவில் இருக்கிற அவருடைய நட்பு சங்கத்தினூடாக வந்து இவர் என்ன செஞ்ச புடுங்க போறார்? அப்ப இந்த இனத்தை எல்லா கல்சரையும் சேர்ந்து இந்த மாவீரர் தியாகங்களை குடிக்கிறாங்க. எங்களுக்கு அதான் உறக்கம் பெறுவது இல்லை. எங்களோட நண்பர்கள் ரத்தத்தை குடிக்கிற ஒட்டுண்ணிகள் இதுகள் எல்லாம். மக்களும் அப்படித்தான். வடக்கில் இருக்கிறதுகள் எங்களோட மக்கள் ரத்தத்தை குடிக்கிற ஒட்டுண்ணிகள். இன்றைக்கு இருக்கிற இளையோர்கள் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் இவங்க வாக்கு போட்டு இவங்களை கொண்டு வந்தாதுங்களோ அதுகள் எல்லாரும் அதான் ஒட்டுண்ணிகள். எங்களை நிலங்களுக்குள்ள உறங்கி கொண்டு இருக்கிற நண்பர்கள் ரத்தங்களை குடிக்கிற ஒட்டுண்ணி. ஆனால் வந்து அந்த இளைஞர்கள் மீது வந்தோன்னா நாங்கள் வந்து ஒத்துமொத்தமாக குறை சொல்ல முடியாது. என்ன எங்களோட அரசியல்வாதிகள் தானே அதுக்கான வழியை வந்து அமைச்சு கொடுக்குறோம். எங்களோட அரசியல்வாதி வந்து சரியாக செயல்பட்டால் எங்களோட இளைஞர்கள் வந்து என் சிங்களத்துக்கு பின்னால ஒரு இளைஞன் 18 வயது வந்த இளைஞனுக்கு நாம் வாக்கு போடுறதால ஒரு சிங்கள மக்களினுடைய உறவு நிலை எப்படி பேணப்படும் உலக தேசத்துல தெரியாது. எல்லாம் பள்ளிக்கூடம் போன நீங்க தானே எல்லாரும் படிப்பிச்சா என்னதுக்கு 6 பாடசாலை யாழ்ப்பாணத்துல உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? காசு கட்டி படிக்கிற பாடசாலை என்னதுக்கு உங்களுக்கு 6 உருவாக்குறது? 6 பணம் அனுப்புறது? ஊர்ல கடை வச்சிருக்கிற ஒருவன் ஒரு சாப்பாட்டு கடை வச்சிருக்கிற புள்ள படிக்குதோ? 6 காசு கட்டி படிக்கிறது? எல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு பின்னுக்கு நிக்கிற இந்த
சில பெருஞ்சாலிகள் தான் செய்து கொண்டு இருக்குதுகள், பிளத்துல நின்று கொண்டு எங்கட நாட்டை நாசப்படுத்துகள், எங்கட தேசத்தை நாசப்படுத்துதுகள். எவ்வளவு கனிஞ்சு வந்த விடயங்கள், எங்களுக்காக எவ்வளவு வேலை திட்டம் நடந்தது. இன்னைக்கு நாங்க மூழ்கி போய் கிடக்கிறோமே, அங்காலியா இங்காலியா ஒன்றும் தெரியாம நாட்டு கடல் என்று தத்தளிச்சு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது விளங்குதே இல்லை இந்த இனத்துக்கு. இன்றைக்கு வந்து இது பிரிட்டன் வந்து காசாவை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம்னு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கு. போர்த்துக்கல் நேற்று முந்தின நாள் போர்த்துக்கல் தனி நாடாக பிரகடனப்படுத்தி இருக்குது. ஸ்பெயின் அதுக்குமா செய்திருக்குது. இப்படி வந்து தொடர்ந்து பல நாடுகள் காசாவையை வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரித்து கொண்டு போயினோம். எங்கட ஈழத்தமிழர் வந்து போராட்ட ரீதியில் வந்து ஒன்றுமே இல்லை. 2 கிராம் வேலை விட்டு திருப்பி வரைக்க கூட வந்து எங்கட ரோட்டை எல்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. என்னத்துக்கண்டா இவர் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன காசால நடக்கிற இனப்படுகொலைக்கு எதிரான மக்களிட கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், மற்றது அரபு அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணி எங்கடையாக்கில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அதான் இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை. உலகம் பஞ்சாப் மக்கள் வந்து போராடும் போதும் எங்கட அமைப்புகள் வந்து கலந்து கொள்ளையில, காசா மக்கள் போராடும் போதும் ஒரு இன அழிப்பை பார்த்து அனுபவிச்ச எங்கட மக்கள் வந்து கண் முன்னால அதுகளுக்கு காசால் நடக்கிறத எங்கட மக்கள் பார்க்கும்போது தங்களுக்கு நடந்த இன அழிப்பு தான் இந்த மக்களுக்கு கண் முன்னால வரணும். என்ன மாறா வந்து இதற்கு என்ன வருது? ஆட்டம் பாட்டம் வருது. ஆட்டம் பாட்டம் ஆடிக்கொண்டு திரியுதுகள். உண்மையிலேயே இந்த ஆட்டம் நீ சொன்ன சொல்ல, உண்மையிலே நீங்கள் இந்த பிரான்ஸ்ல வாழ்ற ஈழத்தமிழர், நீங்க உண்மையிலேயே ஒரு அம்மா அப்பாவுக்கு தமிழனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி கேன்சல் பண்ணுங்கூடா. நீ உண்மையிலேயே ஒரு தமிழன் ஆயிருந்தீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி பிரான்ஸ்ல எங்கேயாவது விடுதலை புலிகள் படங்கள் மாவீரர்களுக்கு தெரிஞ்சடா, போராளிகளுக்கு திட்டு நின்று அதெல்லாம் ஆட்டம் பாட்டத்தில் அந்த அதை ஏற்பாடு செய்தவர்கள்லாம் இப்போ வந்து அங்கே லாட்சப்பல்ல வந்து அஞ்சலிக்கு அழைச்சிருக்கணும். திருவண்ணைக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு படத்தையும் போட்டு ஒரு படத்தையும் வச்சுட்டு அஞ்சலி செலுத்தவங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்கிறான். தன்னை இனத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதுக்குள்ள உங்களுக்கு நிகழ்ச்சி நிரல் வேறு, மானங்கிட்ட கூட்டம். ஓகே, நாங்கள் இன்னைக்கு கதைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாம் கதைச்சிட்டோம். நாளைக்கு எனக்கு வெள்ளனவே இல்லை. எங்கட மக்களும் எங்கட தியாகங்களும் இன்றைக்கு இந்த வார மாசம் இது எங்க போய் முடிய போகுதுன்னு இல்லை. இந்த இணையதளத்துல வேற மொழிகள்ல பேசக்கூடிய பிள்ளைகள் டிக்டாக்ல நின்று உங்களால் எவ்வளவு பேச முடியுமோ இந்த உலக தேசத்திட்ட கேளுங்க, இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் இருக்கிற உறுப்பு நாடுகள்கிட்ட கேளுங்க, பொதுச்சபையினுடைய 47 நாடுகள்கிட்டையும் கேளுங்க, அதை சுற்றி நிரந்தர பிரதிநிதிகளாக இருக்கிற நாடுகள்கிட்ட கேளுங்க. எங்களுக்கு உலக பொறிமுறையை நாங்கள் இங்க வந்து கேட்கணுமெண்டா இவ்வளவு காலம் நாங்களே காத்திருக்கிறோம்ன்றத ஒவ்வொரு மொழியிலையும் பேசுங்க. அரபுல பேச தெரிஞ்ச பிள்ளைகள் அரபு நாட்டில் இருந்து கொண்டு பேசுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த உள்ளக விசாரணை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நீங்கள் நிற்கணும். நீங்கள் எங்கட அடுத்த சமூகத்தை பற்றி இது என்னன்னா சிலதுகள் ஒழுங்காக இருக்குதல். இப்போ வந்து எங்கட டிக்டாக் சோசியல் மீடியாவிலேயே வந்து எங்கட பிள்ளைகள் வந்து தங்களுக்கான கடவர்களை வந்து தேடிக்கொண்டிருக்குதல். அந்த இதுகளில் டிக்டாக் இதில் வந்து வெள்ளைக்காரர் வந்து தேடிக்கொண்டிருக்கு தங்களுக்கான கணவர் எப்படி இருக்கணும். வெள்ளைக்காரர் ஷோவில் வந்து அரபு அது வந்து தரன். இப்ப உங்களுக்கு இருக்கிற இதுல இருக்கிற பிரச்சனை என்னென்றால், இப்ப போயிட்டு எங்கட மக்கள் வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற எந்த எம்பியையோ எந்த அரசியல் தலைவர்களையோ எந்த அல்லது பொது கட்டமைப்போ சந்திச்சு நீ உரையாடுறதுக்கு நேரமும் இல்லை, காலங்களும் இல்லை, விளங்குதானே உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு இந்த டிக்டாக்கை வடிவா பயன்படுத்த முடியும். யூடியூப்பும் டிக்டாக்கும் உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்டையும் உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள்ட்டையும் கொண்டு போய் கேட்க நாங்க அவங்கள்ட்ட இருகரம் கூப்பி கேட்கலாம். இந்த பொறிமுறைகளை நீங்கள் தோற்கடிச்சு எங்களுக்கு ஒரு பொறிமுறையை கொண்டு வாருங்கோ. நீங்கள் ஒரு மத்தியஸ்தமா இருக்க வேணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேணும், எங்களுடைய சுயநிர்ணய உரிமை தர வேணும். இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு தவற விட்டதுதான் இன்றைக்கு காசாவில் இவ்வளவு அழிவு நடக்குதுன்ற விடயங்களை வந்து ஸ்பீச்சா பண்ணணும் ஊடகங்கள்ல. ஒரு பிள்ளையாவது இருக்கும் தானே, 2 பிள்ளையாவது இருக்கும் தானே, அதில் செய்யட்டும். ஏன் இன்றைக்கு அண்ணாக்கு வீர வணக்கம் செய்யறதுக்கு காணொலியா போட்ட இந்த சின்ன பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் இதை உங்களோட பிள்ளைகளை வச்சு செய்யுங்க பாப்போம். ஒரு கேஷ்டேக்கா கொண்டு வாங்க பாப்போம். உங்களோட பிள்ளைகளை வச்சு விளக்கேட்ட வாங்கன்னு கூப்பிட்ட நீங்கள் உண்மையிலே எங்களுடைய மாமனிதரை நேசிக்கிறா செய்யுங்க பாப்போம்.
6 10 2025 வாக்கெடுப்புக்கு இருக்கின்ற இந்த பொறிமுறையை வந்து ஈழத்தமிழர்களுடைய சார்பில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உறுப்பு நாடுகள்கிட்ட கேளுங்க. எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை. எங்களுக்கு இதை எடுத்து கொண்டு போறதுக்கு எங்கள்கிட்ட அரசியல்வாதிகள் இல்லை. நாங்க கேட்கிறோம் உங்கள்கிட்ட, நீங்க இதை செய்யுங்க கொண்டு கேளுங்க பார்ப்போம். நாங்க அப்படித்தான் எல்லாட்டையும் எழுதி கேட்டிருக்கிறோம். இமெயில் அப்படித்தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். நீங்க கேளுங்க பார்ப்போம். இந்த ஊடகங்கள்ல அன்னைக்கு வீரவணக்கம் செலுத்துறதுக்கு பிள்ளைகளை விட்ட இந்த பெரியவர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம். நல்லது தரேன். ஓகே, மிக்க நன்றிண்ணா. நான் வரணும்னா உங்களுக்கு கருத்து சொல்ல போறீங்களா இல்லை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய கேட்டு கொண்டு இருக்கிறேன். என்ன செய்கிற உங்களை சமூகம் உங்களை இனம் இப்படி ஆகி போயிட்டு ஒற்றுமை இல்லை. காலம் வந்து பதப்படுத்துமே எல்லாத்துக்கும். மனுஷர் இங்க உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் இங்க ஏதாவது ஒன்று எங்கட மனித மாவீரக்கு செய்யணும் பல நடவடிக்கையை மேற்கொள்ளாலும் அந்த பல நடவடிக்கைகளையும் தோற்கடிச்சிட்டாங்க. பாவம், உயிர்களை தந்தவங்க இவங்களோட சந்ததியெல்லாம் இப்படி வாழப்போகுதுன்னு நாங்களும் பார்க்கத்தான் போறோம். இவங்களோட எத்தனை காலம் இவங்க நினைக்கணும் உலகத்துல காசா மட்டும்தான் போர் நடக்குமென்று பார்ப்போம். இவங்களா என்ன செய்ய போயிடணும்னு நாங்களும் பார்க்கத்தான் போறோம். இன்றைக்கே வந்து இப்போ இந்த நேட்டிவ் நியூஸ்லேயே வந்து ரஷ்யா போர் விமானங்கள் லெட்லாண்ட் இந்த இதுகளுக்கு அந்த ஈஸ்ட்லாண்ட் போன்ற நாடுகளுக்குள்ள வந்துட்டு தண்டு ரஷ்யா வந்து செஞ்சு கொண்டே இருக்குதுன்னு அப்படின்னைக்கு இந்த இனம் இங்கே வளர்ற பிள்ளைகள் வந்து போர் என்றால் என்னென்னு தெரியாமல் வளர்ந்த பிள்ளைகள். ஆனால் வருங்காலத்தில் வந்து போர் என்றால் என்னென்று இந்த பிள்ளைகள் அறிஞ்சொல்ல போகுதுகள். அப்போதான் அதுகளுக்கு எங்களை இனம்பட்ட வேதனை வந்து என்னென்று புரியுமென்னு நினைக்கிறேன். கனகாலம் இல்லை, அது மட்டும் தெரியுது. ஓகே, நன்றி. நன்றி தம்பி நபருவன், நன்றி. கேட்டவர்களுக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் இது ஒளிபரப்பு செய்யும்போது கேட்பவர்களுக்கு நன்றி. எங்களுடைய மனவேதனைகளை புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை தயார் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த 2 கிழமையும் முடிஞ்ச அளவு வார மாதம் 6ஆம் தேதிக்கு முன்பு வரைக்கும் உங்களால் எவ்வளவு மொழிகளில் பேச முடியுமோ அவ்வளவு மொழிகளில் உங்களோட பிள்ளைகளை வச்சு பேசி ஒரு காணொலிகளை தொடர்ச்சியாக பதிவிடுங்க. தொடர்ச்சியான பேச்சுக்களை வந்து இந்த டிக்டாக்ல இருக்கிற பிள்ளைகள் இந்த பொறிமுறையை பற்றியே தொடர்ச்சியாக பேசுங்கோ. வேற நாடுகள்கிட்ட நல்ல மொழி திறமை உள்ள பிள்ளைகள், ஆங்கிலம் நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள், பிரெஞ்சு நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள், ஜெர்மன் நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஒரு மிக பெரும் வேலை திட்டத்தை இளையோர்களாக சேர்ந்து தேர்வு செய்து இந்த ஊடகங்களில் செய்யுங்கன்ற ஒரு நற்சிந்தனையோடு எங்களுடைய அண்ணா திலீபண்ணா அவர்களின் இன்றைய நாளில் எங்களுடைய இலட்சியத்தை நாங்களே தேடிச் செல்ல வேண்டும் என்ற அந்த மிக பெரும் உன்னதமான வார்த்தைகளோடு நாங்கள் இன்று நிறைவு செய்கின்றோம். நன்றி எல்லோருக்கும். தம்பி தரன், நன்றி. நன்றி. அனைவருக்கும் கேட்டுக்கொண்டது அனைவருக்கும் நன்றிகள். இந்த கதிரை நான் சொன்னபடி வந்து நீங்கள் கடத்துவீங்கள் செய்வீங்கள் என்ற நம்பிக்கையோட மற்றவர்களும் வந்து இதை வந்து பரப்புரை செய்து இதை வந்து மக்கள் மத்தியில் கடத்துவீங்களா நம்பிக்கையில் மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம்.